السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழனைத்தும், அல்லாஹ்வின் சத்திய தூதர் எம்மூரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் கருணையும் சாந்தியும் என்னென்னும் நிலவட்டுமாக. அன்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருளால் புனிதமிக்க ரமலான் மாதத்திலே இரவு தொழுகையை நிறைவேற்றியவர்களாக இந்த இடத்திலே பயனுள்ள மார்க்க தகவல்களை பெற்றுக்கொள்ளும் ஒரு நோக்கத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். இன்றைய தினம் நபித்தோழர்களுடைய தியாக வரலாற்றிலே இரண்டாவது நாளாக முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றிலே நாங்கள் பெற வேண்டிய முக்கியமான படிப்பினைகளை அடிப்படையாக கொண்டு அவர்களுடைய வரலாற்றை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். உங்கள் அனைவருக்கும் தெரியும், நபித்தோழர்கள் என்பவர்கள் அல்லாஹ்வினால் பொருந்தி கொள்ளப்பட்டவர்கள். அவர்களுடைய ஆரம்ப கால தியாகங்கள், இந்த மார்க்கத்துக்காக அவர்கள் செய்த உழைப்புகள் வேறு எந்த நபராலும் அடைய முடியாத அளவுக்கு அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஒரு தனி தரஜாவையே வழங்கி இருக்கிறான். ரலியல்லாஹு அன்ஹும் வரலு அன்ஹு, அல்லாஹ் அவர்களை பொரிந்து கொண்டான், அவர்களும் அல்லாஹுவை பொரிந்து கொண்டார்கள் என்று அல்லாஹ்வே அவர்களுக்கு நற்சான்றிதழ் வழங்குகின்ற அளவிற்கு நபித்தோழர்களுடைய வாழ்க்கை அல்லாஹ்வினால் திருப்தி கொள்ளப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருப்பதை நாம் அறிகிறோம். அந்த நபித்தோழர்களில் அன்சாரிகளாக இருப்பவர்கள் மிக முக்கியமான ஒரு இடத்தை பெற்றிருக்கிறார்கள். ஏனென்றால் ஆயத்துல் ஈமான், ஈமான்ல ஒரு அடையாளம் என்னென்று சொன்னால் ஹுப்புல் அன்சார், அன்சார்களை நேசிப்பது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி இருக்கிறார்கள். அப்போ ஆயத்துல் ஈமானாக, ஈமான்ல ஒரு அடையாளமாக நாங்கள் அன்சாரிகளை நேசிக்கணும் என்று சொன்னால் அந்த அன்சாரிகளுடைய வாழ்க்கை வரலாறு எப்படி அமைந்தது என்பதை நாங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பலவிதமான தியாகத்தை செய்த அன்சாரிகளில் மிக முக்கியமான ஒரு இடத்தை பெற்றவர் தான் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர் ஹஸ்ரஜ் குலத்தை சேர்ந்தவர், ஒரு அன்சாரியாக இருந்தார். அவருடைய பேரே எப்படி வரும் என்று சொன்னா முஆத் இப்னு ஜபலுல் ஹஸ்ரஜ் அல் அன்சாரி என்றுதான் அவருடைய பேரே வரும். அன்சாரிகளை சேர்ந்த, ஹஸ்ரஜ் கிளையரை சேர்ந்த கோத்திரத்தை சேர்ந்த முஆத் இப்னு ஜபல் என்று சொல்வார்கள். ஆரம்ப காலத்திலேயே இஸ்லாத்தை மதீனத்து வாசிகள்ல ஏற்றுக்கொண்ட ஒருவர், மதீனத்து வாசிகள்ல ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒருவர். நேற்றைய தினம் நான் குறிப்பிட்டிருந்தேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகபா உடன்படிக்கையின் அடிப்படையில் முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அப்துல்லா இப்னு உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் மதீனாவுக்கு மார்க்க பிரச்சாரத்துக்காக அனுப்பி வைத்திருந்தார்கள். அப்படி அந்த இருவரும் போய் அஸத் இப்னு சுராரா அவர்களுடைய ஒத்துழைப்போடு மதீனால பரவலாக இஸ்லாத்தை எத்தி வைத்துக் கொண்டிருந்தார்கள். ஒவ்வொரு கிளை கோத்திரங்களுடைய தலைவர்களை நாடி அந்த ஒவ்வொருவருடைய வீடுகளை சந்தித்து டார்கெட் பண்ணி இலக்கு வச்சு அவர்களை சந்தித்து மார்க்கத்தை எத்தி வைத்தார்கள். தனிநபர் தாவா செய்தார்கள், தனி நபர்களை சந்தித்து மார்க்கத்தை எத்தி வைத்தார்கள். இப்படி மார்க்கத்தை எத்தி வைக்கின்ற நேரத்தில் முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த குர்ஆனுடைய விளக்கங்களின் அடிப்படையிலே மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு நபித்தோழர் தான் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். கிட்டத்தட்ட 18 வயசுல ஒரு இளைஞனாக இருக்கும் நிலையிலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர் தோற்றத்திலையும் கொஞ்சம் அழகானவர் தான், அழகான தோற்றம், கம்பீரமான தோற்றம், அதே நேரத்தில் இளம் கன்று பயம் அறியாது என்று சொல்லுவாங்க தானே, அந்த மாதிரி ரொம்ப வீரமிக்கவராக, மார்க்கத்தை எத்தி வைக்கிறதுக்கு துணிந்தவராக ஆரம்ப காலத்தில் அந்த மதீனா அன்சாரிகள்ல ஒருவராக இருந்தார். இவருடைய குலம் ஹஸ்ரஜ் குலம். சாத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு வரலாறு பார்த்தா அவர் ஹவுஸ் குலத்தை சேர்ந்தவர்.
முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஸ்ரஜ் குலத்தை சேர்ந்தவராக இருந்தார், கிளையை சேர்ந்தவராக இருந்தார். ஆனால் அந்த ஹஸ்ரஜ் குலம் மூலமாக, கிளை மூலமாக, கோத்திரம் மூலமாக மார்க்கத்தை பரவலாக எத்தி வைப்பதற்குரிய மிக முக்கியமான பங்களிப்பை பெற்றவராக முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். குறிப்பாக யூதர்களிடம் மார்க்கத்தை அழகா எடுத்து சொல்வாரு. ஏண்டா ஒரு யூத பாரம்பரியத்தோடு அண்டி வாழ்ந்தவங்க தான் மதீனத்து வாசிகள். மார்க்கத்தை அழகாக தொகுத்து எத்தி வைக்கக்கூடிய திறமசாலியாக வேற இருந்தார். இந்த மாதிரி அவருடைய அந்த துடினம், அவருடைய தியாகம், ஏகத்துவத்தை நிலைநிறுத்துவதற்காக அவர் பாடுபடுகின்ற முறைகளை எல்லாம் பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அற்புதமான வார்த்தையிலே முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை புகழ்கிறார்கள். இந்த மாதிரி ஒரு பாக்கியம் நபி தோழர்கள்ல வேறவங்களுக்காவது கிடைச்சிச்சா என்று சந்தேகமா இருக்குது. ஏன் தெரியுமா? அபூதாவுதிலே வரக்கூடிய செய்தி 1301வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து அவருடைய கைகளை பிடிக்கிறார்கள். அஹத பியதிஹி, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கரங்களை பிடித்து, யா முஆத், முஆதே, வல்லாஹி இன்னி லா உஹிப்புக, அல்லாஹ் மீது சத்தியமாக முஆதே நான் உன்னை நேசிக்கின்றேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். சொல்லும் போதே மேல் புல்லரிக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து, வல்லாஹி இன்னி லா உஹிப்புக யா முஆத், முஆதே நான் உன்னை நேசிக்கின்றேன் முஆதே என்று சொன்னார்கள். மீண்டும் ஒரு முறை சொல்கிறார்கள், வல்லாஹி இன்னி லா உஹிப்புக, நான் உன்னை நேசிக்கின்றேன் முஆதே என்று சொன்னார்கள். அந்த நேரத்தில் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உள்ளத்துல எப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் வந்திருக்கும். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நாங்க தான் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கணும், மார்க்க ரீதியாகவே கடமை. லா யுமினு அஹதுக்கும் அத்தா அகூன அஹப்ப இலைய மின் வலதிஹி வ வாலிதிஹி வன்னாசி அஜ்மைன், உங்கள யாரும் உங்களுடைய பெற்றோர்களை விட, பிள்ளைகளை விட, முழு மனித குலத்தாரை விட என்னை நேசத்துக்குரியவராக ஆக்கும் வரைக்கும் ஈமான் கொண்டவர்களே இல்லைன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாங்க ஈமான் கொள்வதற்கு அல்லாஹ்வின் தூதரை நேசிப்பது கட்டாய கடமை, வாஜிபு. அல்லாஹ்வின் தூதரை யாரும் பகைத்து கொண்டு முஸ்லிமா இருக்க முடியாது. இப்படி இருக்கிற சூழ்நிலையில ரசூலுல்லாஹ்வே முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு நேசிக்கிறதா சொன்னா அந்த நேசம் எப்படிப்பட்ட பாக்கியம் நிறைந்த ஒரு நேசமாக இருக்கும். உடனடியாக முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, பி அபி அன்த வ உம்மி யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் அல்லாஹ்வின் தூதரே. வ அனா உஹிப்புக, நான் உங்களை நேசிக்கின்றேன், நானும் உங்களை நேசிக்கிறேன். உங்களை நேசிக்காம இருக்க முடியுமா? எப்படிப்பட்ட ஒரு நேசம், எப்படிப்பட்ட ஒரு பாசம்! இந்த நேசத்துக்கும் பாசத்துக்கும் ஈடாக வரக்கூடிய யாராவது இருப்பாங்களா அந்த உலகத்துல? யாரையாவது வைக்கலாமா? அல்லாஹ்வின் தூதரும் நேசிக்க, இவரும் உண்மை வடிவத்தில் நேசிக்க, இதுதான் நேசம். ஒரு மனிதரை நேசிப்பதற்குரிய ஒரு உயர்ந்த தகுதி இருக்கும் என்றால் இந்த முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நேசமும் அல்லாஹ்வின் தூதருடைய நாவினால் வழிமொழிந்து பேசக்கூடிய, தானாக முன்வந்து பேசக்கூடிய நேசமும் மிக மிக உயர்ந்த இடத்துல இருக்குது. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து சொல்கிறார்கள், ஊசிக யா முஆத், முஆதே உங்களுக்கு நான் ஒரு வசியத்தை செய்கின்றேன், ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு வசியத் செய்கின்றேன், அதை நீங்கள் கவனமாக பற்றி பிடித்து. ரசூலை நேசிக்கிறதுனால ஒரு வசியத் பண்றாங்க முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு. என்ன வசியத் என்று கேட்டா, லா ததஅன்ன ஃபீ துபுரி குல்லி ஸலாத்தின் தகூல், நீ ஒவ்வொரு தொழுகையிலும், தொழுகை முடிந்ததற்கு பிறகு இதை சொல்வதற்கு மாத்திரம் விட்டு விடாதே, மிஸ் பண்ணிராதே என்றாங்க. என்ன துஆ? அல்லாஹும்ம ஐன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக், இறைவா உன்னை நாங்கள் நினைப்பதற்கும், உனக்கு நன்றி உள்ளவர்களாக வாழ்வதற்கும், அழகான இபாதத்துகள் உனக்கு செய்வதற்கும் உதவி செய்வாயாக என்று ஒரு பிரார்த்தனையை நாங்கள் கேட்க வேண்டும். அவுராதுகள்ல போட்டிருக்கும் பாருங்க. இந்த பிரார்த்தனையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வசியத்தாக சொன்னது. ஒவ்வொரு தொழுகையிலும் செஞ்சுக்கோங்க, எந்த தொழுகையிலும் விட்டு விடாதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். என்ன கருத்து பாருங்க. ரசூலுல்லாஹ் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நேசிச்சதனாலேயே பிரத்யேகமா இந்த துஆவை சொல்லி கொடுக்குறாங்க. என்ன கருத்து?
அல்லாஹும்ம அஇன்னி, இறைவா எங்களுக்கு உதவி செய், அலா திக்ரிக, உன்னை நினைப்பதற்கு உதவி செய். நாங்கள் இறைவனை நினைப்பதற்கும் அல்லாஹ் தான் நமக்கு உதவி செய்ய வேண்டும். அல்லாஹ் தான் எங்களுக்கு அருள் புரியணும். இல்லாட்டி அல்லாஹ்வை மறந்தவங்களா நாங்க வாழ்ந்துருவோம், அல்லாஹ்வை நாங்க புறக்கணித்தவர்களாக வாழ்ந்து விடுவோம். அதுவே நம்முடைய மறுமை வாழ்க்கைக்கு கை சேதமாக மாறிவிடும். அல்லாஹ்வை நினைக்கிறதுக்கும் அல்லாஹ் கிட்ட நாங்க என்ன செய்யணும்? யாசிக்கணும். இறைவா உன்னை நினைக்கிறதுக்கு உதவி செய். உன்னை நினைப்பது என்று சொன்னால் பலவிதமான நினைப்புகள் இருக்குது. பொதுவான திக்ருகள் இருக்குது, தஸ்பீர்கள் இருக்கிறதே, தக்பீர்கள் இருக்கிறதே, தஹ்லீல்கள் இருக்கிறதே. சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், காலை மாலை துஆக்கள், சந்தர்ப்ப துஆக்கள், தொழுகைக்கு பிறகு ஓதுற துஆக்கள், இப்படி பல திக்ருகள் இருக்கின்றது. இது ஒரு திக்ரு. குர்ஆன் என்பது ஒரு திக்ரு. அல்லாஹ் குர்ஆன இன்ன ஹாதிஹி தذ்கிரா, இது ஒரு திக்ரு, இது ஒரு எச்சரிக்கை ஊட்டக்கூடிய, ஒரு நினைவூட்டக்கூடிய ஒன்றென்று அல்லாஹ் குர்ஆன சொல்றான். அது ஒரு திக்ரு. வஅகிமி ஸலாத லிذிக்ரி, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், என்னை நினைப்பதற்காக தொழுகையை நிலைநாட்டு. அது ஒரு திக்ரு. இந்த மாதிரி திக்ருகள் செய்வதற்கு அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற அந்த நிலை. வஅலா சுக்ரிக, வஅலா சுக்ரிக, உனக்கு நன்றி செலுத்துவதற்கு உதவி செய். நாங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையிலே அல்லாஹ்வை நினைத்து நினைத்து அல்லாஹ் நமக்கு செய்த அருட்கொடைகளை நினைவு கூர்ந்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறோமா? இல்லை. நன்றி மறந்தவர்களாக. ஒருத்தன் சாதாரணமா இருந்திருப்பான், கல்வியாளரா இருந்திருக்க மாட்டான், கல்வி படிப்பு திறமை இருந்திருக்காது. ஆனா அல்லாஹ் அவனை தெரிவு செய்து அவனுக்கு அருள் புரிஞ்சு கல்வி ஞானத்தை கொடுத்து அவனுக்கு சமூகத்தில் ஒரு அந்தஸ்தை கொடுத்து ஒரு கௌரவத்தை கொடுத்து இப்ப இந்த கல்வியாளராக நீ இருக்கிறாயே, என்னதான் நீ செய்ய போகிறாய் என்றது அல்லாஹ் பாப்பா. இவன் எப்படி இருப்பான் தெரியுமா? இவன் பெரிய அறிஞர் மாதிரி அவனை காட்டிக்கொள்வான். நான் தான் பெரிய லாயரு, நான் தான் பெரிய டாக்டரு, நான் தான் பெரிய இன்ஜினியரு, நான் தான் பெரிய ப்ரொஃபஸரு, நான் தான் பெரிய டீச்சரு, நான் தான் பெரிய ஆலிமு, நான் தான் பெரிய மௌலவி, நான் தான் பெரிய கிபாருல் உலமா என்று சொல்லி மாறு தட்டி கொண்டிருப்பான். இது அல்லாஹ் அவனுக்கு கொடுத்த பிச்சை என்றதை மறந்துடுவான். அல்லாஹ் ஒருவனுக்கு செல்வத்தை கொடுத்திருப்பான். அந்த செல்வத்தினால் அவன் மிகப்பெரிய ஒரு தனவந்தராக மாறி இருக்கக்கூடும். நன்றி செலுத்தணும். அதற்கு அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தையை அவனுடைய நாவிலிருந்து அடிக்கடி அவன் வெளிப்படுத்த வேண்டும். அல்லாஹ் அவனுடைய பொருளாதாரத்திலே விதித்த ஜகாத்துகளை அவன் நிறைவேற்ற வேண்டும். இது போன்ற காரியங்களை செய்யாமல் நாங்கள் இருந்தோம் என்றால் நாங்கள் பெருமை அடித்தவர்களாக, நன்றி கெட்டவர்களாக வாழ்கிறோம் என்ற அர்த்தம். இந்த நிலை வராம இறைவா எனக்கு சுக்ர் பண்றதுக்கு உதவி செய், வ ஹுஸ்னி இபாதத்திக், அதே போன்று நல்ல அழகான அமல்களை செய்வதற்கும் எனக்கு நீ உதவி செய். அல்லாஹ்வை நாங்கள் வணங்குவது கட்டாய கடமை. கட்டாய கடமைகளை நாங்கள் நிறைவேற்றாவிட்டால் மறுமையில் தண்டிக்கப்படுவோம். உபரியான வணக்கங்கள் என்பது இறைவனிடத்திலே நாங்கள் நெருக்கத்தை பெற்றுக் கொள்வதற்காக செய்யக்கூடிய அமல்களாக இருக்கின்றனவே தவிர, கட்டாய கடமை என்பது நாங்கள் செய்யாவிட்டால் தண்டிக்கப்படுகின்ற அளவிற்கு உள்ள ஒரு நிலையில் இருக்கிறது. அதை கூட செய்வதற்கு அல்லாஹ்விடத்திலே நாங்கள் உதவி தேட வேண்டும். இறைவா உதவி செய், இபாதத் செய்வதற்கு உதவி செய் என்ற இந்த தத்துவத்தை இந்த துஆ மூலமாக நமக்கு கிடைக்குது. இது முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பிரத்யேகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த ஒரு பிரார்த்தனை. நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் இதை கடைபிடிக்க வேண்டும். எந்த அளவுக்கு என்று சொன்னா, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இப்ப விளங்குதா ரசூலுல்லாஹ் ஏன் நேசிக்கிறாங்கன்னு? இந்த இளைஞர் மார்க்கத்துக்காக தியாகம் பண்றாரு, நிறைய படிக்கிறாரு, மார்க்கத்தை கற்றுக்கொள்றாரு. அதனால ரசூலுல்லாஹ் பிரத்யேகமா கற்றுக் கொடுக்கிறாங்க. எந்த அளவுக்கு கற்றுக் கொடுத்தல் மிகைத்தது என்று சொன்னால், திருமிதியில வரக்கூடிய செய்தி 3724வது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இந்த சமூகத்தில் உள்ள நபி தோழர்களுடைய சிறப்பை சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அர்ஹமு உம்மதி பி உம்மதி அபூபக்கர், என்னுடைய உம்மத்தில மிகவும் கருணையுள்ளம் படைத்த, இறைவனுடைய அருளுக்கு மிகவும் தகுதி வாய்ந்த ஒருவர் யார் என்று சொன்னால், பி உம்மதி அபூபக்கர், எனது உம்மத்திலே இருக்கக்கூடிய அபூபக்கர் தான் அந்த தகுதியை பெற்றிருக்கிறார். வ அஷத்துஹும் ஃபி அம்ரில்லாஹி உமர், அல்லாஹ்வுடைய கட்டளையை நிலைநிறுத்துவதில் கொஞ்சமும் வலிந்து நெளிந்து, கொஞ்சமும் முகத்தாட்சனை பார்க்காமல், தயவுதாட்சனை பார்க்காமல் மார்க்கத்தை நிலைநாட்ட அந்த நிலையில் இருப்பவர் உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். வ அஸ்தகுஹும் ஹயாஹன் உஸ்மான், உண்மையான வெட்க உணர்வுடன் வாழக்கூடிய ஒருவர் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். வ
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வ அக்ரஉ லிகிதாபில்லாஹி உபை இப்னு கஅப். குர்ஆனை திறம்பட ஓதுபவர்களில் யாரு தகுதி வாய்ந்தவர் தெரியுமா? உபை இப்னு கஅப் தான் தகுதி வாய்ந்தவராக இருக்கிறார். சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வ அஃரலுஹும் ஸைத் இப்னு சாபித், உங்களில் நல்ல காரியங்களில் திடமாக நிலைநிறுத்தக்கூடியவர்கள் ஸைத் இப்னு சாபித் இருக்கிறார். வ அலமுஹும் பில் ஹலாலி வல் ஹராமி முஆத் இப்னு ஜபல். இந்த சமூகத்திலே ஹலால் ஹராம் என்பதை பற்றி மிகவும் ஞானத்தோடு வாழக்கூடிய, அதை நிலைநிறுத்தக்கூடிய, அது பற்றிய கல்வி ஞானம் வழங்கப்பட்டவராக இருக்கக்கூடியவர் முஆத் இப்னு ஜபல் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஹலால் ஹராம்ல பிரத்யேகமான ஒரு ஞானம் நமக்கு இருக்க வேண்டும். இருக்கிறதா? வியாபாரத்தில் ஈடுபடுபவர்களிடம் இருக்கிறதா? முதலீடு செய்பவர்களிடம் ஹலால் ஹராத்தை பற்றி சரியான ஒரு மார்க்க அடிப்படையிலான ஒரு ஞானம் இருக்கிறதா? தேடி பார்த்தா பூஜ்ஜியத்தில் இருக்கிறத பார்க்கிறோம். வியாபாரம் என்ற பேர்ல என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்றான்? 1 கோடி ரூபாய் காசை கொடுக்குறான், மாசம் எனக்கு லாபம் வேணும் என்றார். அந்த லாபம் உனக்கு மாசம் கேட்கிறியே, அது உண்மையிலே உனக்கு வந்து சேர வேண்டிய லாபமா அல்லது வட்டி பணமா? ஒன்றுமே தெரியல. 1 கோடி ரூபாய் தர்றேன், எனக்கு நீங்க 10 லட்சம் ரூபாய் அல்லது 25 லட்சம் ரூபாய் எனக்கு லாபமா தரணும் என்று சொல்கிறான். இப்படி சொன்னா இது மார்க்க அடிப்படையில் ஹலாலான வியாபாரமா இருக்குமா? யாரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்தானோ அவன் எந்த துறையில் முதலீடு செய்தான், அவன் எதற்காக வேண்டி அதை போட்டான், அவனுக்கு கிடைத்த லாபத்தில் உண்மையிலே என்னுடைய பங்குக்குரிய லாபம் தான் கிடைத்ததா அல்லது நான் ஏமாற்றப்பட்டு இருக்கிறேனா? எதையும் பார்க்கறது இல்லை. இது எல்லாத்துக்கும் மேலாக என்ன பண்ணுவாங்க தெரியுமா? 1 கோடி ரூபாவை கொடுத்துட்டு என்ன சொல்லுவான்? 3 மாசத்துல ரிட்டர்ன் தந்துடணும் என்றுவாங்க. 3 மாசத்துல ரிட்டர்ன் தந்துடணும். நீ வியாபாரத்துக்காக போட்டாய், நீ கடன் கொடுத்திருக்கிறாய், கடன் கொடுத்து ரிட்டர்ன் எடுக்கிறாய், 3 மாசத்துல தரணும் என்று. 3 மாசத்துல ரிட்டர்ன் எப்படி கொடுக்கணுமா? முதலையும் கொடுக்கணும், லாபத்தையும் கொடுக்கணும் என்றான். அவன் சொல்லுவான், சரி 3 மாசத்துல ரிட்டர்ன் தர்றேன், ஆனா 3 மாசத்துல எனக்கு லாபம் கிடைக்காவிட்டால் என்ன பண்றது? இல்ல அந்த வியாபாரம் எல்லாம் நஷ்டமாகாது, நீங்க எப்படியாவது தரத்தானே வேணும் ஹாஜி என்று சொல்லி எப்படியாவது தலையில அடிச்சு போட்ட காசுக்கு வட்டி பணத்தை உண்டு கொண்டிருக்கிறான். இதெல்லாம் வியாபாரங்களா? இதெல்லாம் உண்மையிலே வியாபாரங்களான்னு கேட்கிறேன். சிந்தித்து பார்த்து வியாபாரங்களில் ஈடுபட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லயத்தியன்ன அலன்னாசி ஸமானுன், மக்களிடத்திலே ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே லா யுபாலில் மர்உ பிமா அஹதல் மால அமின் ஹலாலின் அம்மின் ஹராமின், ஒரு மனிதன் தன்னுடைய பொருளாதாரத்தை திரட்டியது ஹலாலான வழியிலா ஹராமான வழியிலா என்பதை தெரியாமலே வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு காலம் வரும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை நாங்கள் புகாரில 2059வது செய்தியாக பார்க்கிறோம். இந்த நிலையிலிருந்து மாறணும். ஒரு நபி தோழர் ஹலால் ஹராம் விஷயத்துல கூடுதலான விவரத்தோடு கூடுதலான மார்க்க ஞானத்தோடு வாழ்ந்திருக்கிறார் என்று சொன்னா அதுல நாங்க என்ன படிப்பினை பெறணும்? எது ஹலால் எது ஹராம் என்பதை துல்லியமாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். கால் பண்ணுவாங்க, எல்லா வியாபாரத்திலையும் போட்டு லொஸ்ட் ஆகி அந்த லொஸ்ட் அடைக்கிறதுக்கு வட்டியை கட்டி எல்லாம் பண்ணிட்டு கால் பண்ணுவாங்க. என்ன பண்றது? வட்டியை கட்டாவிச்சே, லொஸ்ட் ஆகிட்டானே, அவன் ஏமாத்திட்டானே, இது பண்ணவா அது பண்ணவான்னு கேட்பாங்க. பண்றதுக்கு முன்னாடி யோசிக்கிறது இல்லையா? அந்த வியாபாரத்தில் ஈடுபடுறதுக்கு முன்னாடி சிந்திக்கிறது இல்லையா? மார்க்கப்பற்று அவ்வளவுதான். எல்லாத்தையும் பண்றது கண்டனிண்டமா இறுகும் பொழுது மார்க்க ஞானம் வருது. இறுகி ஒன்றுமே பண்ண முடியாம என்று ஆகும்போது மார்க்கத்தை சிந்திக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடாது அன்பிற்குரியவர்களே. சிந்தித்து நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நகர்வும் மர்மைக்குரிய நகர்வாக நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். இதே நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த மார்க்க ஞானத்தின் உள்ள ஆர்வத்தை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்விடமே கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, அவுசினி, எனக்கு ஏதாவது நல்ல விஷயங்கள் நீங்கள் சொல்லி தரக்கூடாதா? ரசூலுல்லாஹ்வை கிட்ட வச்சு கொண்டு ஜால்ரா எல்லாம் அடிக்கல, ரசூலுல்லாஹ்வை கிட்ட வச்சு என்ன பண்றாங்க? ஞானத்தை கறக்குறாங்க. அப்படி பால் கறக்கிற மாதிரி ஞானத்தை கறக்குறாங்க. அவுசினி, எனக்கு ஏதாவது நல்ல உபதேசம் பண்ணுங்கள் என்று கேட்கின்ற நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஒரு உபதேசத்தை முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கூறுகிறார்கள். இத்தகில்லாஹ ஐசுமா குந்த அவ் ஐனமா குந்த. முஆதே, அறிவுரையா வேண்டும் என்கிறாய்? இதோ அறிவுரை. நீ அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள வேண்டும். நீ எங்கே இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் அல்லாஹ்வை அஞ்சிக்கொள், அதுதான் உனக்குரிய மார்க்க ஞானம், வசியத்து சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் மௌனம் காக்குறாங்க. மீண்டும் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆர்வத்தை பாருங்க. ஜித்னி,
இன்னும் கூடையா சொல்லி தரக்கூடாதா, இன்னும் எக்ஸ்ட்ராவா நீங்க மார்க்கத்தை சொல்லி தரக்கூடாதா என்று கேட்கிறார்கள். அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அத்பஇ ஸய்யிஅத்தல் ஹஸனத தம்ஹுஹா. முஆதே, நீங்கள் ஒரு பாவமான காரியத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் ஈடுபட்டு இருக்கலாம். அப்படி ஈடுபட்டால் அந்த பாவத்தை போக்குகின்ற ஒரு நன்மையை செய்து விடுங்கள். எப்படி அறிவுரை? பை மிஸ்டேக் நடக்குமா இல்லையா? சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நம்மை தவறு செய்யக்கூடியவர்களாக, குற்றவாளிகளாக ஆக்குமா இல்லையா? அப்படிப்பட்ட நிலையை நமக்கு உருவாகி தவறு செய்து விட்டோம் என்றால், பாவமான காரியத்தில் ஈடுபட்டோம் என்றால் என்ன பண்ணணுமா? நல்ல அமல் ஒன்றை செஞ்சு அந்த செஞ்ச பாவத்தை கழிக்கிற வழிய பார்க்கணும். யாருக்கிட்டையும் போயிட்டு நான் பாவம் செய்து விட்டேன், என்னுடைய பாவங்களை மன்னித்து பரலோக ராஜ்யத்தில் என்னை பரிசுத்தமாக்கி விடுங்கள் என்று கேட்டாலும் பாவ மன்னிப்பு போகாது, கிடைக்காது. என்ன பண்ணணும்? இறைவனிடத்தில் இறைஞ்சனும், கை ஏந்தனும், இஸ்திக்ஃபார் செய்யணும், தௌபா செய்யணும், தவறை விட்டு மீளணும். அதே நேரத்தில் நல்ல காரியங்களை கூட எக்ஸ்ட்ரா ஈடுபட செஞ்ச பாவங்கள்லாம் கழிவுபட்டு போய்கொண்டே இருக்கும் என்ற செய்தியை முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்பையும் பத்தல, ஜிதனி, இன்னும் எனக்கு கூட்டி சொல்லுங்க, எக்ஸ்ட்ராவா சொல்லுங்க என்னும் போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹாலிகின் நாஸ பிகுலிகின் ஹஸன். முஆதே, நீங்கள் மக்களோடு இருக்கும் பொழுது அழகான நட்புணத்துடன் வாழுங்கள், அதுதான் நல்ல அறிவுரை என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நட்புணம் ஒவ்வொரு ஏகத்துவவாதியிடமும் இன்று காணுவதற்கு மிக அரிதாக இருக்கக்கூடிய ஒன்று, ஒவ்வொரு முஸ்லிமிடமும் மிகவும் குறைவாக காணக்கூடிய ஒன்றாக இந்த நற்குணம் இருக்கிறது. கடா புடான்னு தான் வாழ்றான், கரார தான் நிற்கிறான், எகிர்ந்து விழுகிறான். ஒரு நளினமான போக்கு கிடையாது, ஒரு அமைதியான போக்கு கிடையாது. எந்த விஷயத்தையா இருந்தாலும் எந்த நிலையிலும் ஒரு விட்டு கொடுப்போடு அணுகக்கூடிய ஒரு முறை இல்ல. மார்க்கத்தில் உறுதியா நிக்கணும். உலக காரியங்கள்ல பிற மனிதர்களோடு ரொம்ப பக்குவமா, பாசமா, அன்பா பழகணும். இந்த அறிவுரைகளை தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை அவங்களோட வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்றாங்க. எப்படி பிராக்டிஸ் பண்றாங்கன்னு பாருங்க. உங்களுக்கு தெரியும், கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவருக்கு வந்து தபூக் யுத்தத்துல பங்கு பெற முடியாம போகுது. இப்ப போவோம் என்று சொல்லி போக கிடைக்குது இல்ல, போருக்காக படை கிளம்பி விட்டார்கள். இவருக்கு வந்து படை மிஸ் ஆகுது, யுத்தத்துல கலந்து கொள்ள முடியாம போகுது. எந்த நியாயமான காரணமும் அவரிடம் இருக்கவில்லை. இந்த நிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக்குக்கு செல்லும் வரைக்கும் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பத்தி எதையுமே என்ன செய்யல, விசாரிக்கல. ஆனால் எப்ப கஅபை அடைந்தார்களோ, அத்தா பலா தபூக், எப்ப தபூக்கை அடைந்தார்களோ அந்த நேரத்தில் தபூக்கிலே அவன் தபூக் சமூகத்தார் மத்தியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருக்கும் நேரத்திலே கேட்கிறார்கள், மா ஃபஅல கஅப், கஅப் இப்னு மாலிக் எங்கே, அவருக்கு என்ன ஆனது, காண்றதுக்கு இல்லையே, வாரென்றாரே ஏன் வரல என்று கேட்கிறார்கள். அந்த நேரத்தில் பனி சலமா என்று சொல்லக்கூடிய ஒரு கோத்திரத்திலிருந்து ஒரு மனிதர், ரஜுலும் மின் பனி சலமா, பனு சலமா குலத்தாரில் ஒரு மனிதர் எழும்பி சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், ஹபஸஹு புர்தாஉ வ நலருஹு ஃபீ இத்ஃபிஹி, அவரோ இப்பொழுது அழகான ஆடைகளை அணிந்து கொண்டு அலங்காரம் பார்த்து கொண்டிருக்கிறார், அவருக்கு வசதி ஏற்பட்டு விட்டது, இப்ப மார்க்கத்துக்காக எல்லாம் தியாகம் செய்வதற்கு அவருக்கு நேர காலம் எல்லாம் இல்லை என்று பனு சலமா என்ற குலத்திலிருந்து ஒருவர் விமர்சனம் செய்கின்ற நேரத்தில் அங்க இருக்கிறார் தலைவர், யாரு, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஒரு இளைஞர், துடினமானவர். அங்க வந்து ஒரு நபி தோழரை பத்தி குறை சொல்லப்படுது. இருப்பவர்களும் நபி தோழர்கள் தான். ஆமா, நாங்க வந்திருக்கிறோம், அவருக்கு ஏன் வர முடியல, வந்துதானே இருக்கணும், ஏன் அவர் வரலன்னு சொல்லி குறை கதைக்காம என்ன கதைச்சார் தெரியுமா? ஃபகால முஆத் இப்னு ஜபல் பிஅஸமா குல்த, மனிதரை பார்த்து சொல்கிறார். அந்த மனிதரை பார்த்து, என்ன பேச்சு பேசுறீங்க, தவறான பேச்சுக்களை பேசுகிறீர்கள். வல்லாஹி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் மீது சத்தியமாக அல்லாஹ்வின் தூதரே, மா அலிம்னா அலைஹி இல்லா கைரா, நாங்கள் கஅப் இப்னு மாலிக்கிடம் நல்லதை தவிர வேறு எதையும் நாடவில்லை, வேறு எதுவும் எங்களுக்கு தெரியல, நல்ல எண்ணம் தான் வச்சிருக்கிறோம், ஏதாவது நடந்திருக்கலாம், என்னென்று பார்த்து கொள்வோம் என்று சொன்னோன்னே ஃபஸகத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த சொல்லை சொன்னவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌனம் அடைந்தார்கள் என்று அந்த ஹதீஸ்ல வருகிறது. இந்த செய்தி புகாரில 4418வது செய்தி. எப்படி ஒரு நற்குணம் என்று பாத்தீங்களா? நற்குணம் என்றா அடுத்தவங்களுக்கு பார்த்து பல்லை இழிச்சு கொண்டு இருக்கிறதே நற்குணம் இல்ல. சில பேருக்கு நோவாம நொங்கு தின்னுவாங்க. நோவாம நொங்கு திங்கிறது தெரியுமா? நொங்கு சாப்பிடும் போது கொஞ்சம் கஷ்டப்படணும்.
அதை கஷ்டப்படாம பக்கத்தில் உள்ள வச்சு கொஞ்சம் தோண்டி கீண்டி எடுத்து தந்துரு நொங்கன்னு சொல்லி நோவாம நொங்கு திங்கிறதுக்கு சில பேர் கிளம்புவாங்க. இந்த மாதிரி நோவாம நொங்கு திங்கிற சில வேலைகளுக்கு சிரிக்கிறது, அடுத்தோம் அன்பா சிரிக்கிறது, புன்முறுகள், ஒரு நல்ல குணம் தானே, நீ என்று இழுத்து கொண்டே இருப்பது, இப்படி இருப்பான். ஆனா இதுக்கு கஷ்டம் இல்லையே, பல்ல 32 காட்டி இழுக்கிறது. ஒருத்தரை பத்தி எவனாவது குறை சொல்லும் போது இவன் நாவு துடிக்கும் பாருங்க. 4 எக்ஸ்ட்ரா விஷயங்களை போட்டு மசாலா போட்டு கொச்சிக்கா மசாலா எல்லாம் சேர்த்து புளியானத்தையும் காய்ச்சி எடுத்து நல்ல டேஸ்ட் பண்ணி உப்போட உவர்ப்போட அந்த செய்தியை கூட்டி எடுக்கிறதுக்கு தடுமாறுவான் பாருங்க. அப்படித்தான் ஆஜி, அவன் அப்படித்தான் கெட்ட பயலவன், பட்டுவா ராஸ்கல் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கதையை சேர்த்து விடுவானா இல்லையா? ஒரு நல்லெண்ணம் வச்சு எப்பயாவது பேசுவானா? நீங்க எவன நல்ல ஃப்ரெண்ட் வச்சிருக்கீங்க உங்களோட வாழ்க்கையில, நீங்க எல்லாத்த சபையில உங்களை பத்தி நல்லதை பேசுவானா? பேச மாட்டான். எங்கதான் ஒரு சைக்கிள் கேப் கிடைக்காதுன்னு பார்த்து கொண்டு இருப்பான். பலாய் முசீபத்துக்களை கழுவுறதுக்கு இந்த வாஷிங் மெஷின் எடுத்து அவங்களுக்கு சொல்றது, வாஷிங் மெஷின் ஊத்த கழுவுறது. இந்த மாதிரி ஊத்த கழுவுறவங்க இருக்கிற இடத்துல எப்படி ஒரு முன்மாதிரி பாத்தீங்களா? உண்மையிலே காபி இப்னு மாலிக் வராமல் இருப்பதற்கு எந்த நியாயமும் இருக்கல. அவர் ஊர் நீக்கம் வேறு செய்யப்பட்டார். ஆனால் பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படி ஊர் நீக்கம் செய்வது தவறு என்று நபிகள் நாயகத்தை அல்லாஹ் கண்டிக்கின்றார். அது தனி விஷயம். ஆனால் ஒருவர் ஊர் நீக்கமே செய்யப்படுற அளவுக்கு ஒரு வேலை நடந்துச்சு. அப்ப முஆத் இப்னு ஜபல் அவர்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பேசி கொஞ்சம் மிளகாவது இதெல்லாம் போட்டு கொஞ்சம் பில்டப் பண்ணி இன்னும் பகையை உண்டு பண்ணல. இதுதான் அவர்களுடைய அஹ்லாக்காக இருந்தது. இதை நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் படிப்பினையாக பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய அறிவுரைகள், என்னண்டு விளங்குதில்லை, நிறைய அறிவுரைகள் முஆதை கூப்பிட்டே ரசூலா சொல்றாங்க. ரசூலா ரொம்ப விருப்பமா இருந்தாங்க. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரொம்ப விருப்பமா இருந்ததுனால கூப்பிட்டு நிறைய அறிவுரைகள் சொல்றாங்க. ஒரு முறை என்ன சொல்றாங்க? யா முஆத் இப்னு ஜபல், முஆத் இப்னு ஜபலே சொல்லும்போது அவர் லப்பைக யா ரசூலல்லாஹ் வ சஅதைக், அல்லாஹ்வின் தூதரே நான் உங்களுக்கு கட்டுப்படுகிறேன், உங்களுக்கு கட்டுப்படுவதை நான் ஒரு பாக்கியமாக கருதுகிறேன் என்று சொல்ல மீண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யா முஆத், முஆத் அவர்களே லப்பைக யா ரசூலல்லாஹ் வ சஅதைக் ஸலாசன், 3 முறை இப்படி டயலாக் போகுது. ரசூலா முஆத் என்று கூப்பிட, இவர் லப்பைக் யா ரசூலல்லாஹ் என்று சொல்ல, வ சஅதைக் என்று சொல்ல, இப்படி 3 தடவை நடக்குது. இது ஒரு கம்யூனிகேஷன் மெத்தட் உண்டு. பேசும்போது விழிச்சு அந்த நேசத்துக்காக, முகமதே டேய் முகமது வாடா, முகமது நான் சொல்றதை கேளுடா, அந்த நெருக்கத்துக்கு பேசுறது இருக்குதே, இப்படி பேசுவாங்க. இந்த காலத்துல ஒரு நண்பன் கிட்ட பேசி பாருங்க, டேய் செவுடா நீ, உனக்கு பதில் சொல்லிட்டேனா இல்லையா, திருப்பி பொண்டாட்டி கூப்பிடுவா, ஹனி ஹேய் ஹேய், ஒரே ஏய் 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 என்று கொண்டு இருக்காதடி, எரிச்சலா இருக்குதுண்டுவான். சொல்லுவானா இல்லையா? அவ கொஞ்சம் கூப்பிடுவா, வாங்கவா கொஞ்சம் முன்னுக்கு வந்து உட்காருங்கவா, உங்களோட மூஞ்ச கொஞ்சம் பார்த்து கொண்டு இருக்கணும். இவனுக்கு எரிச்சலா இருக்கும். நேசத்தை வெளிப்படுத்த தெரியாது பாருங்க. ரசூல்லா ஒரே வார்த்தையை திருப்பி கூப்பிட்டு அந்த நேசத்தை வெளிப்படுத்துறதுக்காக வேண்டி அப்படி கூப்பிடும் போது நபி தோழர் எல்லாம் கடுப்பாகல. ரசூலுல்லாவுடைய வாயால் நம்முடைய பேரை சொல்லி அழைப்பதையே பாக்கியமாக நினைப்பார்கள். அவ்வளவு மகத்தான இடத்தில் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். அந்த நேரத்தில் இந்த மாதிரி கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மாமின் அஹதின், எந்த மனிதராக இருந்தாலும் யஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சாட்சியம் சொல்லி, வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் என்று உறுதியாக சாட்சியம் யார் சொல்கிறாரோ, சிதுகன் மின் கல்பிஹி, அவனுடைய உள்ளத்தில் உண்மையாளராக, சும்மா வாயால இல்ல, வாயால சொன்ன உடனே ஒருத்தன் முஸ்லீம் ஆக மாட்டான். அப்படி சொன்னா நிறைய பேர் முஸ்லீம் என்ற பட்டியல்ல வந்துருவாங்க. முஸ்லீம் அல்லாதவர்கள் இப்ப கலிமாவை சொல்றாங்க, பாட்டிலே அடிக்கிறான், சுபான் அல்லா சுபான் அல்லாண்டு பாட்டு அடிக்கிறானா இல்லையா? இப்படி திக்ர் பண்ணதனால முஸ்லீம் ஆகுவானா? இசை கருவிகளை பயன்படுத்தும் சைத்தான்கள் முஸ்லிம்களாக மாறுவார்களா? இல்ல. அப்ப இது உள்ளத்தோட சொல்லணும். சிதுகன் மின் கல்பிஹி, அவனுடைய உள்ளத்தில் உண்மையான நிலையில் வர வேண்டும். அப்படி வந்தா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இல்லா ஹர்ரமுல்லாஹு அலன்னார், அத்தகையவர்களுக்கு அல்லாஹ் நரகத்தை தடை செய்து விட்டான். கலிமா சொன்னா போதுங்க, சொர்க்கத்துக்கு போயிடலாம். எப்படி நிலைமை? சொல்ல வேண்டி வருமா? இப்ப இந்த செய்திப்படி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சொன்னா போதும், சொர்க்கத்துக்கு போயிடலாம். அல்லாஹ் ஹராமாக்குறானே நரகத்தை, நரகத்தை ஹராமாக்கினாண்டா எப்பயும் நரகம் போக வேண்டியதில்லை என்று தானே வருது. இதை கேட்ட உடனே
இந்த செய்தியை செவிமடுத்த உடனே முஆத் இப்னு அவர் அழைப்பாளர் தானே, அவர் ஒரு தாயி தானே, மார்க்கத்தை எத்தி வைக்கிற ஒரு அழைப்பாளர் தாயாக இருந்ததனால் அவருக்கு அப்படி உள்ளம் பூரிச்சு போய் உடனே சொல்கிறார், யா ரசூலல்லாஹ் அஃபலா உஹ்பிரு பிஹின் நாஸ் ஃபயஸ்தப்சிரு, நான் இதை மக்களுக்கு அறிவிக்கட்டுமா, நான் இதை அறிவித்தால் மக்கள் சந்தோஷம் அடைவார்கள் அல்லாஹ்வின் தூதரே என்று கேட்கிறார். எப்படி நல்ல செய்தி, எப்படி ஒரு வாய்ப்பு, எப்படி அல்லாஹ்வுடைய அருள் இறங்குது, இதை நான் மக்களுக்கு அறிவிக்கவா என்று கேட்கும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதை எத்தகிலு, இல்ல சொல்லாதீங்க, அப்படி சொல்லி விட்டா மக்கள் அவர்கள் ஆர்வம் இல்லாமல் இபாதத் செய்வதற்கு விருப்பம் இல்லாமல் அசட்டையாக இருந்து விடுவார்கள், அதனால் சொல்லி விடாதீர்கள் என்று முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எப்படிப்பட்ட ஒரு விஷயம், மிச்சம் செய்திகளை இதுல கவனிக்கணும். எவ்வளவு ஒரு முக்கியமா யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் நினைக்கிறாங்க, ஆனா வெளிப்படுத்தணும் என்று நினைக்கிறாங்க. அந்த வெளிப்படுத்துறதுக்காக ரசூலுல்லாஹ் செலக்ட் பண்ண நபர் யாரு? முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு. எவ்வளவு ஒரு பாக்கியம் என்று பாருங்க. பிறகு அவர் இதை அறிவிக்கிறேன், ரசூல் அறிவித்தோண்டு அவர் மறைச்சு மூத்தா போயிடக்கூடாது என்று அவர் பயந்து மரண தருவாயில் இருக்கிற சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த செய்திகளை மக்களுக்கு என்ன செய்கிறார், அறிவித்து விடுகிறார். இந்த செய்தியை பார்க்கிறோம். இதே மாதிரி இது புகாரில 128வது செய்தி, புகாரில 129வது செய்தியில ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மன் லக்கியல்லாஹ லா யுஸ்ரிகு பிஹி ஷைஅன் தஹலல் ஜன்னah, யார் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காத நிலையில் மரணிப்பார்களோ, அல்லாஹ்வை சந்திப்பார்களோ, அவர்கள் சொர்க்கத்துக்கு நுழைந்து விடுவார்கள். சிறுக்கு செய்யாம இருந்தாலே சொர்க்கம் போயிடலாம். எப்படி ஒரு பாக்கியம். இந்த செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. இதே மாதிரி ஒரு செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ தர் அல் கிஃபார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லி இருப்பார்கள். குர்ஆன் வசனம் ஒன்று வரும். என்ன வசனம்? இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஸ்ரக பிஹி, அல்லாஹ் தனக்கு இணை கற்பிக்கப்படுவதை ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். வ யக்ஃபிரு மா தூன தாலிக லிமன் யஷா, அதற்கு கீழ் நிலையில் உள்ளதை தான் நாடியவர்களுக்கு மன்னிப்பான் என்று ஒரு வசனம் வருகிறது. இந்த வசனம் அல்லாஹ்வின் தூதருக்கு அருளப்பட்டவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தோட ஒரு வாக்குவாதத்தில் ஈடுபடுறாங்க. என்ன வாக்குவாதம்? இந்த அல்லாஹ் சொல்றான், சிறுக்கு செய்யாட்டி அல்லாஹ் நாடியவர்களுக்கு எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறேன்னு சொல்றான். இன் சரக வ இன் ஸனா, அவர் திருடினாலுமா விபச்சாரம் செய்தாலுமா என்று கேட்கிறார்கள். கேட்கும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன் சரக வ இன் ஸனா, அவர் திருடினாலும் சரி விபச்சாரத்தில் ஈடுபட்டாலும் சரி அல்லாஹ் நாடினா மன்னிச்சிருவான் என்று சொல்றாங்க. எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். அப்ப இதை கேட்கிறாங்க அபூ தர் அல் கிஃபார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இதை நான் சொல்லட்டுமா எல்லாருக்கும் என்று ரசூல் அப்பவே வேணான்றாங்க. இந்த மாதிரி விஷயங்களை பார்த்தா ஷார்ட் கட்டை பிடிப்பாங்க நம்ம ஆக்கள், தெரியுமா இல்லையா? ஷார்ட் கட்டா சொர்க்கத்துக்கு போறதுக்கு வழி தேடி கிடைச்சா கூகுள் மேப்பை போட்டாலும் குறைஞ்ச நேரத்தில் ஷார்ட்டா போகணும் என்று சொல்லி சில பேர் மேப்பை போடுவான். போயிட்டு என்ன செய்வான், ஒரு ஆத்துக்குள்ள போயிட்டு வானத்தை கீழே ஆத்துக்குள்ள விழுந்துருவாங்க. கூகுள் காரியை நம்பி என்ன செய்யக்கூடாது, பயணங்களை மேற்கொள்ளக்கூடாது. கூகுள் காரி வழி காட்டுவாள், திடீரென்று கையை விட்டுருவாள். நாங்க ஒரு பயணம் போனாங்க, ஜமாத்துல ஒரு தாவா பணிக்காக போறோம். கூகுள் காரியை நம்பி மெப்ப போட்டு போனோம்டா அன்றாதபுரத்தில் ஒரு காட்டுக்குழிக்குள்ள தள்ளி விட்டால் எங்களை எல்லாத்தையும் முன்னாடி பார்க்கிறோம், ரோட்டே இல்லை. என்னடா நாங்க வேர்ல்ட்ஸ் எண்டுக்கு வந்துட்டோமா என்று நினைக்கிற அளவுக்கு இருந்துச்சு. வாகன உரிமையாளர் பதறிட்டாரு. வாகனம் நாசம், எல்லாரும் சேர்ந்து குழியில விழ போறோம். மெதுவா இறங்கி போயிட்டு எட்டி பார்த்தா அதுல வந்து ரோட் இருக்குது, ஆனா அது ஒரு பள்ளமா இருக்குது. ரொம்ப ஒரு பள்ளத்துக்கு போய் தான் மீண்டும் வரணும். இப்படி எல்லாம் ஏமாத்து வாழ்வல். இந்த மாதிரி ஷார்ட்கட்டை நம்பி இந்த சமூகத்தை விட்டோம் என்று வைங்க, எங்கேயாவது கொண்டு போயிட்டு சேர்த்துருவாங்க. சேர்க்கிறாங்களா இல்லையா? என்ன சொல்லி தர்றாங்க? தொழாம இருக்கிறீங்களா, நோம்பு பிடிக்காம இருக்கிறீங்களா, கவலைப்படாதீர்கள். அந்த விளம்பரம் போடுற டிக்டாக்ல, கவலைப்படாதீர்கள், நீங்கள் குத்துபு நாயகத்துக்கு ராத்திபுகளை ஓதி விடுங்கள், அவர் என்விலப்பா உங்களுக்கு மறுமையில டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவார் என்று அந்த விளம்பர அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்டைல்ல சொல்றாங்களா இல்லையா? கேட்டா இதுதான் தரீக்கத்து, விரும்பினால் இருங்கள், இல்லாட்டி கிளம்பி செல்லுங்க. எல்லாம் கிளம்பி கொண்டுதான் இருக்கிறார். விரும்பினா இருக்கிறதுக்கு என்ன தத்துவமா இருக்குது உங்ககிட்ட, ஆதாரமா இருக்குது, ஞானமா இருக்குது, எல்லாம் புஸ்வானம். அந்த புஸ்வானத்துக்குள்ள சிக்கி நிற்பதற்கு இன்று சமூகம் தயாரில்லை. அறிவில் முன்னேற்றம் அடைந்த ஒரு சமூகமாக இன்று சமூகம் மாறி இருக்கிறது. எனவே ஷார்ட்கட்டை நம்பி ஓடிடக்கூடாது என்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள்? அந்த இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப ஓவரா பரப்பிடாதீங்க, அசாட்டையாக ரொம்ப கவனக்குறைவாக இருந்து விடுவார்கள் என்று சொல்லி விடுகிறார்கள். இப்படி இருக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை முஆத் இப்னு ஜபல் அவர்களை தன்னோடு தன்னுடைய வாகனத்திலே
அமர வைத்துக் கொண்டு வருகிறார்கள். சுப்ஹானல்லாஹ். இது எப்படி பாக்கியம்? நாட்டில் ஜனாதிபதி இருக்கிறார். நம்ம நாட்டில் நிறைய ஜனாதிபதிகள் வந்திருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரகம். ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொருத்தன் வருவான். வரும்போது எப்படி இருக்குமெண்டா, சும்மா அவங்கள விட்டு ஆள் இல்லாத மாதிரி இருக்கும். வந்து கொஞ்சம் தாலாட்டு பாடுவாங்க பாருங்க. இவனை நம்பியா ஓட்டு கொடுத்தோம் என்ற அளவுக்கு, அப்படியே தலை குனிற அளவுக்கு தான் நிலைமை நிற்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு காலத்தையும் ஏமாறான். அப்படிப்பட்ட ஜோக்கர்களாக இருக்கக்கூடிய ஜனாதிபதிகளாக இருந்தாலும், மாளிகாவத்தை ரோட்ல போறான்னு வைங்க, உங்களை கூப்பிட்டு அப்துல்லா மகே காரக்கே நகிண்ட அப்படி போட்டா கீழே ஜனாதிபதி மந்திரியை போட்டா கத்தாக்கரல வேண்டா, இவனுக்கு எப்படி இருக்கும்? யாரும் ஆக்கள் இல்லாட்டி சத்தம் போடுவான், மெசேஜ் போடுவான், வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போடுவான், லைவ்ல வீடியோ போடுவான். எல்லாரும் பாருங்கடா பாருங்கடா, ஜனாதிபதி என்னை கூப்பிட்டுறாருடா, அவட்ட வண்டியில ஏற சொன்னாருடாண்டு பெருமையா கதைப்பானா இல்லையா? இந்த தரங்கட்ட ஜனாதிபதிகளுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவோ உயர்வானவர்கள், கோடான கோடி மதிப்புள்ளவர்கள். அந்த நபிகள் நாயகம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தன்னுடைய வாகனத்தில் பின்னாடி அமர வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். குந்து ரிதுஃபன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா ஹிமாரின், ஒரு கழுதையின் மீது நான் அல்லாஹ்வின் தூதருக்கு பின்னாடி நெருக்கமாக அமர்ந்த நிலையில் பயணித்துக் கொண்டிருந்தேன். அந்த கழுதைக்கு பேர் வேற, உஃபைர் என்று பேரு. உஃபைர் வாகனங்களுக்கு பேர் வைப்பாங்க தானே, அந்த மாதிரி உங்களோட வாகனங்களுக்கும் பேர் வச்சுக்கொள்ளலாம். மரியம் ஆயிஷான்னு பேரை வச்சுக்கொள்றான். ஆனா அந்த மரியம் ஆயிஷான்றது வாகனத்துல பேர் பொண்டாட்டிக்கு சொல்லி வச்சிருங்க, இல்லாட்டி சிக்கலாகிரும். மரியம் வந்து சொல்ற பேச்சு கேட்கிறாவே இல்லைன்னொன்னே வாகனம் ஸ்டார்ட் ஆகாம இருக்கு. மரியம் நீ சொல்றத கேட்கிறிய இல்லைன்னா பொண்டாட்டி ஃபயர் ஆகிருவா. யாருடா அந்த மரியம், எனக்கு தெரியாத மரியம் என்று யோசிப்பாங்க. அதனால வாகனங்களுக்கு பேர் வைக்கிற வழக்கம் அந்த காலத்துல இருந்து இருக்குது. உஃபைர் என்ற ஒரு கழுதைக்கு பேரை வச்சிருக்கிறாங்க பாருங்க. அந்த கழுதையில முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு வரும்போது ரசூலா கேக்குறாங்க, யா முஆத் ஹல் தத்ரி ஹக்கல்லாஹி அலா இபாதிஹி, விஷயத்துக்கு வாங்க. இப்ப கேக்குறாங்க, முஆத் அவர்களே, அல்லாஹ் அடியார்கள் மீது வைத்துள்ள கடமைகள் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அல்லாஹ் அடியார்கள் மீது என்ன ஹக்குகளை வைத்திருக்கிறான், கடமைகளை வைத்திருக்கிறான் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கிறார்கள். வமா ஹக்குல் இபாதி அலல்லாஹ், அதே போன்று அல்லாஹ் மீது அடியார்களுக்கு என்ன கடமைகள் இருக்கின்றது என்பது உங்களுக்கு தெரியுமா? எல்லாம் பாருங்க, அடிப்பட்ட தௌஹீத் இருக்கும். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எங்க சம்பந்தப்படுவாங்களோ அங்க அடிப்படையான தௌஹீத் இருக்கும். ரொம்ப தௌஹீதுக்கு நெருக்கமாக பிரச்சாரம் செய்த ஒரு நபி தோழர் கேட்கும்போது இவர் சொல்கிறார், அல்லாஹு வ ரசூலுஹு அலம், அல்லாஹ்வும் அவனுடைய தூதருமே நன்கறிந்தவர்கள் என்று சொல்கிறார்கள். ரசூல்லா கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது, இது இறை தூதர்களிடம் இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் தான். கேள்வி கேட்டுட்டு பதில சொல்லுவாங்க. இப்படி நாங்க கேள்வி கேட்டா பயானுக்கு ஆள் வர மாட்டாங்க. கேள்வியோடு கேட்டாங்க, இது என்னன்னு தெரியுமா? குர்ஆனை எத்தனை பேர் ஓதி இருக்கிறீர்கள்? தர்ஜுமா எத்தனை முறை வாசித்திருக்கிறீர்கள்? கையை உயர்த்துங்கள். இப்படி கேட்டு வைங்க. இந்த ஆளுக்கு இதே வேலையா போச்சு, சபைக்கு முன்னாடி நம்மளை நோண்டியாக்குறதே வேலைன்னு சொல்லி அடுத்த நாள் பயானுக்கு வராம இருப்பான். சரி பரவாயில்லன்னு நம்ம ஜமாத்தால சொன்னாங்க, ரமலான்ல பயான்ல கேள்விகளை கேட்டு பதில் எடுத்துக் கொள்வோமே. நான் சொன்னேன், பதில் எடுக்கிறதா இருந்தா கட்டாயம் பரிசு கொடுங்க, இல்லாட்டி பயானுக்கு ஆள் வர மாட்டாங்க. அதனால பரிசு அறிவித்தார்கள். பரிசு அறிவித்து கேள்வி கேட்கிறார்கள். எங்கட ஆக்கள் அந்த தரத்துல இருக்கிறாங்க தௌஹீதுல. நம்ம ஆக்கள் ஈமான் உச்சம், பாராட்டுற அளவுக்கு ஈமான் உச்சத்துல மிதங்கி கொண்டு இருக்கிறாங்க நம்ம ஆக்கள், செல்லி வேலைல. அப்ப இந்த நிலையில ரசூலுல்லாஹ் கேட்கும்போது பணிவுடன், அல்லாஹ்வும் அவனுடைய தூதருமே நன்கறிந்தவர்கள். இதுல இன்னொரு பாயிண்ட் இருக்குது, அறக்குறை பதில்கள் சொல்லக்கூடாது. அறக்குறையா தெரியுமெண்டி வைங்க, வாயை மூடி கம்மென்னு கிடக்கணும். சில பேர் இருப்பாங்க, எங்கேயாவது ஒரு துண்டு துணுக்க வந்து பிடிச்சு கொண்டு எதையாவது மண்டைக்கு மூளைக்கும் சம்பந்தமே இல்லாம வள 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 வளண்டு கேள்விக்கு பதில் என்ற பேர்ல சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. இப்படி சொல்லும் போது எப்படி எரிச்சலா இருக்கும் தெரியுமா? அது எல்லாத்தையும் நாங்க பொறுத்து கொண்டுதான் தாவா பண்ண வேண்டி இருக்குது. ஆனா நாங்க விளங்கணும், எதுக்கு ஆன்சர் தெரியலையோ தெரியலன்னு வாயை பொத்தி கொண்டு இருக்கணுமா இல்லையா? வாயை பொத்திடணும். நான் தேவையில்லாம வாயை போடுறேன், தேவையில்லாம மூக்க நுழைக்கிறேன், இதை விட அல்லாஹ்க்கு தான் தெரியும் என்று வாயை பொத்திட்டு இருக்கிறது நல்ல விஷயம். முஆத் இப்னு ஜபல் இந்த விஷயம் தெரியா? அவர் குர்ஆனை கற்றவர், குர்ஆன் நாலேஜ் உள்ளவர், ஹலால் ஹராம் தெரிந்தவர். ஹக்க பத்தி கேட்கிறார், அல்லாஹ் கடமைகளை பத்தி கேட்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தம் இல்லாம இருக்கிறாங்க, எனக்கு தெரியல சொல்லுங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபஇன்ன ஹக்கல்லாஹி அலல் இபாத், அல்லாஹ் அடியார்கள் மீது அல்லாஹ்வுக்குள்ள கடமைகள் என்ன தெரியுமா? ஐயஅபுதுஹு வலா யுஸ்ரிகு பிஹி ஷையா, அல்லாஹ் விஷயத்திலே
அல்லாஹ்வுடைய அடியார்களுக்குள்ள கடமை என்று சொன்னால் அல்லாஹ்வை மாத்திரம் வணங்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு எதனையும் எவனையும் இணை கற்பித்து விடக்கூடாது. சிறுக்கு இருக்கக்கூடாது. சிறுக்கின் சாயல் கூட படிய விடாமல் எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு தெரியுமா, ஆரம்பத்தில் அல் ஜன்னத் என்ற ஒரு பத்திரிகை வந்துச்சு தௌஹீத் ஜமாத்தால. 90களில் 80களில் அன் நஜாத் வந்துச்சு. பிறகு அல் ஜன்னத் என்று வந்துச்சு. அதுல பின்னுக்கு அட்டையில ஒரு விஷயம் போட்டிருப்பாங்க, சபதம் ஏற்போம். சபதம், நாங்கள் உறுதிமொழி எடுப்போம். என்ன உறுதிமொழி? சிறுக்கு அல்லாஹ்வை தவிர நாங்கள் யாரையும் வணங்கக்கூடாது, அல்லாஹ்வுக்கு நாங்கள் இணை கற்பிக்க கூடாது, இணை கற்பித்தலின் சாயல் கூட நம் மீது படியவிடக் கூடாது என்று சபதமேற்போம். இந்த சபதமேற்பு நம்மிடம் இருக்க வேண்டும். அது அல்லாஹ் நம்மிடம் எதிர்பார்க்கிறான். அப்படி இருந்தா தான் மனுஷன் என்ற வகையில பூமி நிரம்பும் அளவுக்கு பாவத்துடன் அல்லாஹ்வை சந்தித்தாலும் அல்லாஹ் சிறுக்கு செஞ்சிருக்கிறான் என்று மட்டும் மாணவர்கள்கிட்ட பார்க்க சொல்லுவான். சிறுக்கு செய்யலை இறைவான்னு சொன்னா, நீ பூமி நிரம்புற அளவுக்கு பாவத்தை கொண்டு வந்தாலும் என்னுடைய கருணையால் நான் மன்னித்து சொர்க்கத்துக்கு அனுப்புவேன் என்றான். அல்லாஹ் தஆலா அவ்வளவு கருணை நிறைந்தவன். God is most merciful. இந்த mercy என்றது மரிசி ஆயிருச்சு. நம்ம ஆக்களுக்கு mercy என்றாலே தெரியா. mercy என்றா அடுத்த கிறிஸ்டியன் தாத்தாவை தேடுவான். mercy என்று அல்லாஹ்ட கருணை இருக்குதே, அருள் இருக்குதே, இந்த அருள் ரொம்ப விசாலமானது. அல்லாஹ் மன்னிப்பான். ஆனா கண்டிஷன் என்ன? கண்டிஷன், சிறுக்கு பண்ணிராதீங்க. இந்த தலைய அல்லாஹ்க்கு மட்டும்தான் சுஜூத் பண்ணணும். வேற எந்த படைப்பினத்துக்கும் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கும் சுஜூத் பண்ணக்கூடாது. இறுதி மூச்சு வரை இந்த நிலைப்பாட்டில் உறுதியா இருக்கணும். இதை சொல்றாங்க வஹக்குல் இபாதி அலல்லாஹ். அதே போன்று அல்லாஹ்வின் அடியார்கள் விஷயத்திலே அல்லாஹ்வுக்குள்ள கடமை என்னன்னு சொன்னா, அல்லாஹ் யுஅذிப மன் லா யுஸ்ரிகு பிஹி ஷையா. யாரெல்லாம் அல்லாஹ்க்கு இணை கற்பிக்காமல் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு அதாபு கொடுக்க கூடாது என்பது அல்லாஹ் தன் மீது ஏற்படுத்தி கொண்ட கடமை. எப்படி சான்ஸ் இது? சிறுக்கு செய்யாமல் இருந்தால் கத்தல் பாத்தியா, கந்தூரி, தட்டு, தாயத்து, தகடு, மௌலூது, மீலாது, சூனியம், ஜோசியம், கந்தூரி, கந்திருஷ்டி, நல்ல நேரம், கெட்ட நேரம், கெட்ட சகுனங்கள், இந்த மாதிரி மூட நம்பிக்கைகள் இல்லாத ஒரு தூய்மையான கொள்கையில அவுலியா நம்பிக்கை இல்ல, தர்கா வழிபாடு இல்ல, சிலை வழிபாடு இல்ல, மனிதர்களை புனிதர்களாக்கும் தன்மை இல்ல, கண்ட நின்ற பொருட்களையும் புனிதமாக்கும் மனநிலை இல்லாமல் தூய்மையான கொள்கையில் நீங்கள் வாழ்ந்தால் உங்களை தண்டிக்காம இருக்கிறது அல்லாஹ்ட கடமைன்ட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் தான் சொல்லி இருப்பாங்க. அல்லாஹ் தானே சொன்னா இதை சொல்லலாம். எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் என்று பாருங்க. இதை முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு சொல்லும்போது அப்பையும் கேட்கிறாரு, யா ரசூலல்லாஹ் அஃபலா உபஷிரு பிஹின் நாஸ். இதை மக்களுக்கு போய் சொல்லட்டுமா? எப்படி ஆர்வம். நம்ம மக்களுக்கு ஒரு பயான பண்ணிட்டு இதை போயிட்டு சொல்லுங்க என்று சொன்னா கேட்கிறதே ரொம்ப பாடோட தான் கேட்கலாம். எப்ப முடிப்பான் இந்த ஆளு, எப்ப வீட்டுக்கு போறது, எப்ப நைட்டு டயட்டு சாப்பாடு அடிக்கிறது, எப்ப திரும்ப தூங்குறது, அல்லது போயிட்டு போனை பார்க்கறது, நாளைக்கிட்ட வேலையை பார்க்கறதுன்றது மிச்சம் மீதி வேலைகளை யோசித்து தான் பயான கேட்பான். எப்படி மனசு இருக்கணும் தெரியுமா? ஒரு செய்தியை புதுசா கேட்டீங்கன்னு வைங்க, எக்ஸ்ட்ரா நாலேஜ் ஒன்று வந்துச்சுன்னு வைங்க, அது அடுத்தவனுக்கு பாஸ் பண்ற ஆர்வம் இருக்கணும். இது யாரிடம் இருந்தது? முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் இருந்தது. அப்ப கேட்கும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா துபஷிருஹும் ஃபயத்தகிலு. இதை சொல்ல வேண்டாம், நற்செய்தியாக சொல்ல வேண்டாம். மக்கள் இதன் காரணமாக அசட்டையாக இருந்து விடுவார்கள், பொடுபோக்காக இருந்து விடுவார்கள். எனவே சொல்லி விடாதீர்கள் என்ற செய்தியை புகாரில 2856வது செய்தியாக நாங்கள் பார்க்கிறோம். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு படி மேல போறாங்க. அந்த படி மேல அவருக்கு உள்ளது அந்தஸ்து மேல அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை தனி இடத்துல கொண்டு வந்து வைக்கிறாங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னால் சஹாபாக்கள் அறிவிக்கிறார்கள், அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஜமஅல் குர்ஆன அலா அஹ்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அர்பஅத்துன். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே 4 நபி தோழர்கள் தான் குர்ஆனை ஒன்று திரட்டினார்கள். குர்ஆனை முழுமையாக ஒன்று திரட்டி வைத்துக் கொண்டார்கள். குல்லுஹும் மினல் அன்சார். அவர்கள் 4 பேரும் அன்சாரி தோழர்களாக இருந்தார்கள். அன்சாரிகள்ட்ட தனி இடம் விலகுதா? 4 பேரும் அன்சாரி தோழர்களாக இருந்தார்கள். முதலாம் அவர் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவர் யாரு தெரியுமா? இவர்கிட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லுவாங்க, உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு, நல்ல கிராத், அவருடைய காரி நல்ல அழகா ஓதுவாரு. அவர்கிட்ட ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, உபை இப்னு கஅபே, நீங்க எனக்காக குர்ஆனை ஓத மாட்டீங்களா?
கேட்கும்போது அவர் கேட்பாரு, அல்லாஹ்வின் தூதரே, நான் உங்களுக்காக குர்ஆன் உங்களுக்கு அருளப்பட்டிருக்க நான் உங்களுக்கு ஓதி காண்பிப்பதா? என்ன அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது, என்ன கேட்குறீங்க? இல்ல, நீங்கள் குர்ஆனை ஓதி அதை நான் செவிமடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான். சுப்ஹானல்லாஹ். எப்படி இடம், எப்படி அந்தஸ்து, மேல் புல்லரிக்குது எனக்கு, அவ்வளவு ஒரு பாக்கியம். அப்ப அவர் கேட்கிறாரு, அல்லாஹ்வின் தூதரே, ஏண்ட பேர் அல்லாஹ் சொன்னானா? ஏண்ட பேர் அல்லாஹ் சொன்னானா? உபய் இப்னு கஅப் என்று அல்லாஹ் உச்சரித்தானா என்று கேட்கிறார்கள். அல்லாஹ்ட வாயில உபய் இப்னு கஅப் என்ற பேர் சொல்லப்படுவதை விரும்பி அந்த நபி தோழர் கேட்கிறார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆமா, அல்லாஹ் தான் சொல்ல சொன்னான். எப்படி பாக்கியம்! அந்த உபய் இப்னு கஅப் குர்ஆனை ஒன்று திரட்டியவர்களில் முதலாம் அவர், இரண்டாவது முஆத் இப்னு ஜபல். முஆத் இப்னு ஜபல் இரண்டாவது பிளேஸ்ல இருக்கிறார். மூணாவது பிளேஸ்ல அபூ ஸைத் என்று சொல்லக்கூடிய ஒரு அன்சாரி ஒருவர். நாலாவது இடத்துல ஸைத் இப்னு சாபித், ஸைத் பின் சாபித் என்று சொல்லக்கூடிய குர்ஆனை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்தில் ஒன்று திரட்டினாரே அந்த நபி தோழர். இந்த 4 பேர் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் குர்ஆனை கம்ப்ளீட்டா கம்பைல் பண்ணி எடுக்கிற வேலை. அதுவரைக்கும் அருளப்பட்ட வசனங்கள் என்ன, அதை ஹிஃபுல் பண்றதும், அதை தொகுத்து அங்கங்க பட்டைகள்ல மட்டைகள்ல தோள்கள்ல எலும்புகள்ல எழுதி வைக்கிற அந்த வேலைகளை எல்லாம் செஞ்சு வைக்கிற வேலையை அப்பலேருந்தே செஞ்சு வரக்கூடிய 4 பேராக இருந்தார்கள் என்ற செய்தியை புகாரில 3810வது செய்தியா பார்க்கிறோம். இது முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு தரத்தை உயர்த்துது. இது மட்டும் இல்லாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹுதுல் குர்ஆன மின் அர்பஅத்தின், நீங்கள் குர்ஆனை எடுப்பதாக இருந்தால் 4 பேரிடமிருந்து எடுத்துக்கொள்ளுங்கள். முதலாமானவர் மின் இப்னு மஸ்ஊத், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இரண்டாவது உபய் இப்னு கஅப், உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். மூன்றாவது முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நான்காவது சாலிம் மௌலா அபி ஹுதைஃபா, அபூ ஹுதைஃபாட வளர்ப்பு மகனாக கருதப்பட்ட சாலிம். இந்த பால்குடி செய்தியெல்லாம் வருமே, பெரிய ஆளாவின் பால் குடிக்க சொன்னாங்க செய்தியெல்லாம் வருமே, அந்த சாலிம் என்ற இளைஞர். இந்த 4 பேர் யாரு? அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். சாலிம் என்ற இளைஞன், அவரும் இளைஞன் தான். அவர்கிட்ட இருந்து குர்ஆன் எடுத்துக்கோங்க. குர்ஆனோட எப்படி டச்ல இருந்தாங்கன்னு பாருங்க. நம்ம கிட்ட இருக்குதா? டச் இருக்குதா? நீங்க நிறைய படிச்சிருப்பீங்க, நிறைய சாதிச்சிருப்பீங்க, நிறைய வியாபாரத்தில் இருந்திருப்பீங்க. இந்த உலகத்துல நீங்க மௌத்தா போகும்போது அந்த அற்பமான உலக சொத்து அழிஞ்சு போயிடும். உங்களோட மூளையை ஜேஆர்ட மூளையாட்டம் யாரும் பார்க்க மாட்டான். எடுத்து மருத்துவத்துக்கு ஆய்வு செய்வதற்கெல்லாம் எடுக்க மாட்டான். முடிஞ்சதோட முடிஞ்சிருச்சு தான். எந்த கல்வி மறுமையில நிலைத்து நிற்கும்? மார்க்க கல்வி. இந்த கல்வியில குர்ஆனுடைய கல்வி உங்களிடம் இருக்கிறதா? ஒரு குர்ஆன் வசனத்தை, ஒரு சூறாவை எடுத்து காட்டினா, சூரா பக்கராவில் முதல் வசனங்கள் எல்லாம் இதை பற்றி எல்லாம் பேசுகிறது. அடுத்தடுத்த வசனங்கள் இதை பற்றி எல்லாம் பேசுகிறது. அடுத்தடுத்த வசனங்கள் இதை பற்றி எல்லாம் பேசுகிறது. சொல்ல தெரியுமா? சொல்ல முடியுமா? சூரத்து ஆல இம்ரான்ல ஒன்னும் தேவல எத்தனை வசனங்கள் இருக்குது என்று சொல்ல முடியுமா? ஒவ்வொரு அத்தியாயத்தினுடைய பெயர்கள் சொல்ல தெரியுமா? 114 அத்தியாயங்களுடைய பெயர்களை வரிசைப்படி உங்களுக்கு சொல்ல தெரியுமா? குர்ஆனோடு உங்களுக்கு இருக்கக்கூடிய தொடர்பு தான் என்ன? ஒரு முஸ்லிம் அல்லாதவனை நீங்கள் சந்திக்கிறீர்கள், அவன் குர்ஆனை பற்றி உங்களிடம் கேள்வி கேட்டால் பொட்ட கிண்ட என்று போயிட்டு உடனே கால் அடிக்கிறேன். இப்படி கேள்வி கேட்கிறான், மச்சான் என்ன பண்றது, பதில் அனுப்புங்க வா. கால் பண்ணா ஆன்சரும் பண்ண மாட்டாங்க அவசரத்துக்கு. ஏன் நீங்க முஸ்லிம் இல்லையா? ஏன் நீங்க ஒரு மார்க்கத்துல குர்ஆனை சுமக்க கடமைப்பட்ட ஒருவர் இல்லையா? ஏன் நீங்க சொல்லக்கூடாதா? உங்களை நீங்களாம் வானத்தால குதிச்சவங்களா? உங்களுக்கு ஒன்றுமே மார்க்கத்தை பத்தி ஆபாத்தா ஒன்றுமே தெரியா? அப்படியே நீங்க சொர்க்கத்துக்கு போயிடணும். மற்றவங்க எல்லாம் தேடி தேடி படிச்சு மாஞ்சி உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி கொண்டு இருக்கணுமா? குர்ஆன் உங்களுடையது, உங்கள் ஒவ்வொருவருடைய குர்ஆன் அது. உங்களுக்கு சொந்தமான இறை வேதம் அது, அற்புதமான வேதம் அது. அந்த குர்ஆனுக்குரியவர்களாக நீங்கள் ஒவ்வொருவரும் மாற வேண்டும். நீங்க உலகத்துல வேணாம் என்று ஒதுக்கி அதுவும் ஒதுக்கி போயிடும். அது ரோசம் உள்ள உண்டு. குர்ஆனோட தொடர்பு. இளைஞராக இருந்த முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த குர்ஆனை பற்றி பிடித்துக் கொண்டார்கள். திர்மிதியில 3746வது செய்தியாக நாங்கள் பார்க்கிறோம். இந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னும் சொல்கிறார்கள், இஸ்தக்ரிஉல் குர்ஆன மின் அர்பஅத்தின்,
நீங்கள் குர்ஆனை 4 பேரிடமிருந்து ஓதுவதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். குர்ஆன் அந்த திலாவத் 4 பேரிடமிருந்து எடுத்துக்கொள்ளுங்கள். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் வ சாலிம் மௌலா அபி ஹுதைஃபா, அபூ ஹுதைஃபாட வளர்ப்பு மகனாக கருதப்பட்ட சாலிம், வ உபய் இப்னு கஅப் அவர்கள், வ முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அறிவிப்பாளர் சொல்கிறார், அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சரியான சந்தோஷம். ஆனா 2வது இடத்துல சாலிமை சொன்னார்களா, உபய் இப்னு கஅபை சொன்னார்களா, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி சொன்னார்களா, எனக்கு கொஞ்சம் சந்தேகம். 2வது இடம் யாருக்குன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் இடம் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் சொல்லுவார், குர்ஆன்ல 2 அட்டைகளுக்குள்ளே எந்த வசனத்தை கேட்டாலும் நான் பதிலளிப்பேன் என்பவர். அவ்வளவு நாலேஜ். குர்ஆன் நாலேஜ் தான் உலகத்தில் உள்ள சுப்ரீம் நாலேஜ் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மகத்துவம் நிறைந்த ஒரு அறிவு குர்ஆனின் கல்வி. அதை இந்த நபித்தோழர்கள் சுமந்து இருந்தார்கள். இந்த செய்தியை நாங்க புகாரில 3758வது செய்தியா பார்க்கிறோம். இந்த முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெறுமனே கிளிப்புள்ள இல்ல, சொன்னதெல்லாம் மனப்பாடமாக்கி தொழுகையில கிராத்தா சொல்வதற்கு மட்டும் குர்ஆனை வச்சிருக்கல. அந்த குர்ஆன் படி அவருடைய வாழ்க்கையை நடத்துற திறமை அவரிடம் இருந்தது. அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யமன் தேசம் கைப்பற்றப்படுகின்ற நேரத்தில் யமனுக்கு ஆளுநராக 2 பேரை அனுப்ப வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடிவெடுக்கிறார்கள். யமன் என்பது மிகப்பெரிய ஒரு நிலப்பரப்பை கொண்ட ஒரு பிரதேசமாக இருந்தது. மதீனாவுக்கு அது ஒரு மாகாணமா வர வேண்டி வரும். ஏன்னா மதீனா தனி நாடென்று வந்ததனால அதுக்கு கீழே வந்த மாகாணமாகிரும். அப்ப யமன் என்பது மிகப்பெரிய நிலப்பரப்பை கொண்ட 2 மாகாணங்களை கொண்ட ஒரு இடமாக இருந்தது. அந்த யமனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மாகாணத்திற்கு முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும், மற்ற மாகாணத்துக்கு அபூ மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் ஆளுநராக நியமிக்கிறார்கள். இந்த ஆளுநர் நியமனத்துல ஒரு விசேடமான சம்பவம் நடக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனால இருந்து ஆளுநராக முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு நியமிச்சு துல் ஹுலைஃபா வரைக்கும் கிட்டத்தட்ட மதீனால இருந்து 7-8 கிலோமீட்டர் தூரம். போனவங்களுக்கு உம்ரா போனவங்ககிட்ட கேட்டா விளங்கும். துல் ஹுலைஃபாங்கன்னு கேட்டா யோசிப்பாங்க, ஞாபகம் வந்தா சரி. அங்க 7-8 கிலோமீட்டர் போகணும். அந்த 7-8 கிலோமீட்டருக்கு முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒட்டகத்துல உட்கார வச்சு ரசூலுல்லாஹ் கீழே நடந்தவர்களாக பேசி கொண்டு போறாங்க. இளமை ஆளுநர், மார்க்கத்தின் தலை, குர்ஆனுடைய விவரம் உள்ளவர். ஒரு நாட்டுக்கு பெரிய நிலப்பரப்புக்கு ஆளுநரை அனுப்புறோம், சும்மா அனுப்பக்கூடாது. தலைவர் இறங்கி போறாரு, ஆளுநரை மேல வைக்கிறாரு. அவர் எல்லாம் இது நீங்க ஏறுங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நீங்களாம் அதுக்கெல்லாம் கவலைப்பட வேண்டியது இல்லை. அப்படிதான் நாங்க ஏதாவது வெளியே போனோம்னு வைங்களே, நாங்க சுமந்து கொண்டு போய் எங்கட ஒரு பையன் ஒரு பேக்கை வச்சு வருவான், பேக்கை தூக்கவா, அதான் தூக்கி கொண்டு இருக்கேன், மரம் என்ன தூக்கவா, நான் தூக்கி கொண்டு தானே இருக்கிறோம். வேணாண்டா அன்பு தொல்லை கொடுப்பாங்க, இப்படி இருக்கும். சரி, அந்த ஒரு அன்புக்காக கொள்கை பாசத்துக்காக செய்யறான்னு வைங்க. ரசூல்லா வந்து இந்த ஃபார்மாலிட்டிக்கெல்லாம் வேணாண்ட மாட்டாங்க. வேணாண்டா வேணாம் தான், நீங்க இருங்க, நான் இப்படி வர்றேன், என்ன பிரச்சனை வாங்க அப்படின்வாங்க. அப்படி போவ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, இன்னக தக்தமு அலா கௌமின் மின் அஹ்லில் கிதாப். முஆதே, நீங்கள் வேதக்காரர்கள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டுக்கு ஆளுநராக செல்கிறீர்கள். ஃபல்யகுன் அவ்வல மா ததுஉஹும் இலா அன் யுவஹிதுல்லாஹ தஆலா. நீங்கள் எங்கே செல்கிறீர்களோ அந்த நாட்டிலே, அந்த பிரதேசத்திலே, அந்த மாகாணத்திலே உங்களுடைய முதலாவது பணியாக எது இருக்க வேண்டும் தெரியுமா? அல்லாஹ் ஒருவன் என்ற ஏகத்துவ கொள்கையை நோக்கி அந்த மக்களை நீங்கள் அழைக்க வேண்டும். எப்பையும் தௌஹீத். என்ன இந்த தௌஹீத் ஜமாத்காரன் எப்ப பார்த்தாலும் தௌஹீது சிர்கு சிர்கு பிதஅத்ன்றான்டா, இதுதான் காரணம். ரசூலுல்லாஹ் எப்ப என்ன சொன்னாலும் முதல் மெட்ரா எதை சொல்லுவாங்க? தௌஹீதை நிலைநிறுத்த வேண்டும். தௌஹீதண்டா விரலாற்றுறது, நெஞ்சில தக்பீர் கட்டுறது, இது மட்டும் இல்ல. தௌஹீது விரலாற்றுறதும் தௌஹீது தான். நம்ம ஆக்கள் இப்ப விரலாற்றுறது இல்ல, நிறைய பேர் பயம். ஏண்டா ஜாராண்ட பாட்டின்னு நினைச்சிருவாங்களோ, ஆட்டும் போது ஒரு கிட்டு 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 சிஐடி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிடுவானோ. நீ சிஐடி காரனை வணங்குறியா, அல்லாஹ் வணங்குறியா? யாருக்காக இபாதத் செய்ய வேண்டும்? இந்த காஃபிர்களுக்கு, முஸ்லிம்களுக்கு அவன் விசாரணை நடத்துவான்னு பயத்துல இபாதத்தை முடிக்கணுமா? நாட்டில் சட்டத்துக்கு மாற்றமா போனா பயப்படணும். சட்டத்துக்கு மாற்றம், தேச துரோகம், அநியாயம் பண்றோம், பயப்படணும். அவன் பயப்படத்தான் வேணும்.
இந்த சட்டம் மேலோங்கணும் ஒவ்வொரு நாட்டிலையும். மார்க்கத்தை நிலைநாட்ட போனா ஜனாதிபதி கமிஷனுக்குள்ள போய் நான் வரலாட்டி தொழுத, கமிஷன்ல விசாரணை நடத்தினாங்க 6 மணித்தியாலும் தொலை வேணும் என்றோம். அவங்க சாப்பாடு தந்தாங்க, சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் பயம். ஏன்னுங்க சிரிப்பு மருந்து போட்டு கொடுத்தானுடா உங்கள்கிட்ட காட்டுறாங்க, உண்மையில இருக்குதா இல்லையான்றது டவுட்டு தான். என்றாலும் சிரிச்சு அவங்க விசாரணை நடத்தும் போது நான் சிரிச்சு சாக்கா கக்கா புக்கா கக்கா புக்கான்னு சிரிச்சு கொண்டு இருந்தா உள்ள போட்டுருவான். அதனால உள்ள போனா இவங்கிட்ட சாப்பாடு எல்லாம் சாப்பிடக்கூடாது, தண்ணீர் எல்லாம் குடிக்க கூடாதுன்றதுல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தோம். நாங்க இருந்து நேரமாகுது தொழுக தொழணும் வேண்டோம், தொழுகண்டா அவங்க கேட்டா தருவாங்க. அந்த மதிப்பு இருக்குது. மார்க்கத்துக்கு கௌரவம் கொடுப்பாங்க. அவன் வணங்குறதுக்கு கேட்கிறான், குடு. நம்ம அரசியல் சாசனமே கொடுத்திருக்குது, திரும்ப எதுக்கு பயப்படணும்? விரும்பியவர்கள் விரும்பிய மதத்தை, விரும்பிய கொள்கை, விரும்பிய அரசியல் கட்சியில் விரும்பிய ஒரு நிலைப்பாட்டை ஆதரிக்கலாம், பின்பற்றலாம், செயல்படுத்தலாம். தனியாகவோ கூட்டு சேர்ந்தோ இலங்கை அரசியல் சாசனத்தில் 10வது உறுப்பு 14வது உறுப்பு நீங்க வேற்றுமையாக பார்க்கப்படக்கூடாது என்றது 12வது உறுப்பு. மொத்த உறுப்புகளையும் கசக்கி பிழிஞ்சு உங்களோட கையில தந்திருக்கிறான். அனுபவிங்க, நடைமுறைப்படுத்துங்க. எதுக்கு அஞ்சுகிறீர்கள்? ஏகத்துவம் தான் தலையானது. அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்குறாங்க. இரண்டாவதா சொல்றாங்க, ஃபைதா அரஃபு தாலிக, அவர்கள் தௌஹீதை விளங்கி கொண்டால், தௌஹீதை விளங்க வைக்கிறது தான் எங்கட தலையாய கடமை. அதை விளங்கி கொண்டால் ஃபஅக்பிருஹும் அன்னல்லாஹ கத் ஃபரல அலைஹிம் 5 ஸலவாத்தின் ஃபீ யௌமிஹிம் வ லைலத்திஹிம், அவர்களுடைய இரவுகளிலும் பகல்களிலும் அல்லாஹ் தஆலா ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகையை கடமையாக்கி இருப்பதாக அவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். ஃபைதா ஸல்லு, அவர்கள் தொழுகையை நிலைநாட்டினால், கட்டங்கட்டமா சொல்றாங்க பாருங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதல்ல சிறுக்குக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுங்க. அந்த சிறுக்கு தப்பு ஒத்துக்கொண்டு தௌஹீத் சரி என்று வந்தால் இபாதத்தை சொல்லுங்க, தொழுகையை சொல்லுங்க. எங்கடாக்கள் நீ எதை வணங்கினாலும் பரவாயில்ல, பள்ளியில வந்து தொழுகண்டுவோம். மாறிதான், எல்லாமே மாறிதான். நாங்க பிறந்ததே மாறிதான் பிறந்திருக்கிறோம். தலைக்கீழ மூணுக்கொப்பர வாரதுனால எல்லாமே மாறி மாறிதான் விளங்குது. தொழுதால் எல்லாம் போய்விடும். அதுக்கு உதாரணம் வேற சொல்லுவாங்க, தொழுதால் பாவம் எல்லாம் அழிந்து விடும். ஆமா, சிறுக்கு பண்ணா தொழுக அழிஞ்சிருமே, சிறுக்கு செஞ்ச அமல் போயிருமே. அதுக்கு என்ன உதாரணம் தெரியுமா? நீங்கள் ஒரு இருட்டான ஒரு இடத்துல இருக்கிறீங்க, அந்த இருட்டு தான் பாவம். நீங்க தொழுகையே கொடுக்குறீங்க அந்த இடத்துல, அதாவது லைட்டை போடுறீங்க, வெளிச்சம். தொழுகை என்பது வெளிச்சம். வெளிச்சம் என்ற தொழுகை வரும் பொழுது பாவம் என்ற இருள் தானாக அகன்று விடுகிறது அல்லவா? அதனால்தான் நாங்கள் தொழுகையை நோக்கி மக்களை அழைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று தப்லீக் ஜமாத்தினர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பாவம் அந்த மனுஷன் தியாகிகள், நம்பர் 1 தியாகி. தௌஹீதுக்காரன தப்லீக்காரன் கிட்ட பக்கத்துல வச்சா தியாகத்துல அவங்க தான் ஜெயிப்பாங்க. இங்க உள்ளவெல்லாம் பச்சை சோம்பேறிகள், பச்சை சுயநலவாதிகள், வேண்டா வெறுப்போட ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை வேற நிர்பந்தத்துக்கு வேலை பண்றவங்க பெரும்பாலானவர்கள், விதிவிலக்கானவர்கள் உள்ளார்கள். அவர்களை நான் குறை சொல்லவில்லை, இதெல்லாம் பட்டு மாஞ்சி சொல்றேன். இப்படி இருக்குதா? அவங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறாங்க? தொழு, எல்லாம் போயிருக்கு. தொழுது கொண்டு கபர் வணக்கம் செஞ்சாலும் பரவாயில்ல, தொழுது கொண்டு சிலை வணக்கம் செஞ்சாலும் பரவாயில்ல. அதானே நம்ம ஆக்கள் நல்லிணக்கம் என்ற பேர்ல பிரமந்த ஆலயங்கள் எல்லாம் துப்புரவு பண்ணுவான், போயிட்டு சிலைகள் எல்லாத்தையும் துப்புரவு பண்ணுவான். சிறுக்கு செஞ்சாலும் பரவாயில்ல, தொழுகை இருக்குது தானே. தொழுகை என்பது சிறுக்கு அகற்றப்பட்ட பிறகு வர வேண்டிய ஒன்று, அதை செய்ய வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. பிறகு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபஅக்பிருஹும் அன்னல்லாஹ் அஃதரல அலைஹிம் ஸகாத்தன் ஃபீ அம்வாலிஹிம், அல்லாஹ் அவர்களுக்கு அவர்களுடைய சொத்திலே ஒரு கடமையை ஏற்படுத்தி இருக்கிறான் என்பதை அறிவியுங்கள். தூஹது மின் கனீஹிம் வ துரது அலா ஃபகீரிஹிம், அவர்களுடைய பணக்காரர்களிடமிருந்து அந்த ஜகாத் பெறப்பட்டு அந்த பகுதியில் உள்ள ஏழை மக்களுக்கு அது விநியோகம் செய்யப்பட வேண்டும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதே போன்று வைதா அகர்ரு பிதாலிக ஃபஹுது மின்ஹும், அவர்கள் அதுக்கு உடன்பட்டால் தான் நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். வத்தவக்க கராயிம அம்வாலின் நாஸ், ஆனால் ஜகாத் எடுக்கிற பேர்ல மக்களுடைய பொருளாதாரத்தில் உயர்ந்த தரத்தில் உள்ள பொருளாதாரத்தை எடுத்து விடாதீர்கள். வேலையும் செய்யணும், மக்களை நோவிக்கையும் கூடாது. ஜகாத் எடுக்கிறோம் என்ற பேர்ல இப்ப 40 ஆடு இருந்தா ஒரு ஆடு ஜகாத்து. ஆடு எடுக்கிற ஆடை வசூலிக்கிறதுக்கு ஆளுநர் போவாரு, நல்ல கொளுத்த பெருத்த ஆடை பார்த்து எடுத்துன்னு வைங்க, அவனை சபிப்பான். அந்த ஆடு போகுதே, அந்த ஆடு போகுதே, அது 8 லட்சம் ரூபா வருமே, அதை போய் புடுங்குறானே, பாதிக்கப்படுவானா இல்லையா? அல்லாஹ்வின் தூதர் இந்த ஜகாத் என்ற பொருளாதார திட்டம் ஒரு விதமான வரி விதித்தல் தான். இந்த வரி விதித்தலை கூட நியாய உணர்வோடு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வத்தவக்க கராயிம அம்வாலின் நாஸ்,
மக்களுடைய சொத்துக்களில் பெருமதியான சொத்துக்களை நீங்கள் பிடுங்கி எடுத்து விடாதீர்கள் என்று சொல்லிவிட்டு தான் இந்த செய்தி புகாரில 7372 செய்தி சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபையாக வகராயிம அம்வாலிஹிம், மக்களுடைய சொத்துக்களில் நீங்கள் கண்ணியமான மகத்துவமான சொத்துக்களை எடுப்பதை விட்டு நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கின்றேன். வத்தகி தாவத்தல் மல்லூம், அநீதி இழைக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனைக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள். இந்த இடத்துல தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அநீதி இழைக்கப்பட்டால் அவன் அல்லாஹ் கிட்ட கேட்டுருவான். அல்லாஹ் கிட்ட கேட்டா என்ன நடக்கும்? ஃபஇன்னஹு லைஸ பைனஹு வ பைனல்லாஹி ஹிஜாப், அல்லாஹ்வுக்கும் அவனுக்கும் மத்தியில எந்த ஒரு திரையும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. கவனமா இருங்க, ஆளுநரா இருங்க. இவர் ரொம்ப கவனமா பக்குவமா தான் நடக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல ஜகாத் பொருட்கள் எல்லாம் மதீனாக்கு வருது. ஏன் மதீனாக்கு அனுப்புறீங்க? அங்க மக்களுக்கு கொடுங்கன்றாங்க. அங்க மக்கள் கிட்ட எடுத்து அந்த மக்களுக்கு கொடுங்க. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு சொல்றாங்க, பாதி பேர் ஜகாத் கொடுக்கிற நிலைமையில இருக்கிறாங்க. எடுத்து கொடுத்தாச்சு, இது மீதம் உள்ளது அங்க அனுப்பி வச்சிருக்கிறேன். அல்லாஹ்வின் தூதர் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட. பிறகு அடுத்த வருஷம் திரும்ப நிறைய வருது, அதை விட கூடுதலா வருது. உமர் ரலியல்லாஹு கேக்குறாங்க, ஏன் திருப்பி அனுப்புறீங்க? சொல்றாங்க, முக்கால்வாசி மக்கள் ஜகாத் கொடுக்கிற நிலைமைக்கு மாறிட்டாங்க. அப்படி நிர்வாகம், ஆட்சி நிர்வாகம். அந்த ஆளுநரா வந்தா எப்படி இருக்கணும்? ஊர் மக்கள் கஷ்டப்படக்கூடாது. இங்க எவன் பொறுப்பெடுத்தாலும் மக்கள் கஷ்டத்துல தான் இருக்கிறாங்க. திரும்ப பெட்ரோல் இல்லைன்றான், தேங்காய் 500 ரூபான்றான். என்ன ஒரு கஷ்டம்! எப்ப பாரு இந்த விலைவாசி பிரச்சனை. பேசும்போது நாங்கள் அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவோம், நாங்கள் திண்டவர்கள் வெண்டவர்கள் என்றுவார்கள். வந்த பிறகு நாங்கெல்லாம் மஜிக்காரன் வழியில் என்றுவாங்க. எல்லாம் ஏமாந்து சாகுங்க. இந்த மாதிரி ஒரு நிலைமை இப்படி வருதா இல்லையா? சரி, ஏதோ அல்லாஹ்ட நாட்டம் நடக்குது, நமக்கு அது தேவையில்லை. இந்த ஆட்சியாளரை பாருங்க எப்படி கெத்து, மக்கள் எல்லாத்தையும் சுபீட்சமாக வாழக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்துகிறார்கள். இந்த செய்தி புகாரில, நான் இந்த பாதிக்கப்பட்டவன் துஆ கஞ்சி கொள்ற செய்தி புகாரில 1496வது செய்தி. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யமன் நாட்டுக்கு போய் மிகச்சிறந்த ஒரு ஆளுநராக அவர்கள் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இது மாத்திரமில்லை அன்பிற்குரியவர்களே, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆரம்பத்தில் பல ஊர்களுக்கு ரசூல் அனுப்பிக்கிறாங்க, பல வேலைகளுக்கு. இவர் வேலையெல்லாம் செஞ்சு பல நாடுகளுக்கு போயிட்டு சாம் நாட்டுக்கு ஒரு பயணம் போறாரு, சிரியாக்கு போயிட்டு வந்து இவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து, லம்மா கதிம முஆத் மின சாமி, சிரியால இருந்து முஆத் அவர்கள் திரும்பி வந்த உடனே சஜதலின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலோட கால்ல விழுந்து சஜதா பண்றாங்க. கால்ல விழுந்து சஜதா பண்றாங்க. யாருக்கு சஜதா பண்ணணும்? அல்லாஹ்க்கு தானே. இவர் ரசூலுல்லாஹ்க்கு சஜதா பண்றாங்க. ரசூலா உடனே விலகி கொண்டு, மாஹாதா யா முஆத், முஆத் என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அவர் சொல்றார், அதைத்து சாம, நான் சாம் தேசத்துக்கு சென்றேன் அல்லாஹ்வின் தூதரே. அந்த ஊர்ல ஃபவாஃபக்துஹும் யஸ்ஜுதூன லி அசாகிஃபதிஹிம் வ பதாரிகதிஹிம், அங்கே பெரிய பெரிய கொளுத்த பெருத்த மதிப்புள்ள அவர்களுடைய ஆன்மீக தலைவர்களுக்கு, அரசு தலைவர்களுக்கெல்லாம் சாதாரண மக்கள் காலில் விழுந்து சுஜூத் செய்கிறார்கள், கும்பிடுகிறார்கள். ஃபவதித்து ஃபீ நஃப்ஸி அன் நஃஅல ذلك பிக, அப்ப நான் என்ன நினைச்சேன், கண்ட நின்ற கன்றாவிகளுக்கெல்லாம் காலில் விழுறாங்க, உண்மையில நாங்க யாருக்கு காலில் விழணும்? அல்லாஹ்வின் தூதருக்கு தான் காலில் விழுறதா அந்த விழணும் என்று நான் நினைத்து கொண்டேன். அதனால் தான் நான் இப்படி வந்து செஞ்சேன் என்றாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபலா தஃஅலு, இப்படி செய்யாதீர்கள். ஃபஇன்னி லவ் குன்து ஆமிரன் அஹதன் யஸ்ஜுத லிகைரில்லாஹ், அல்லாஹ் அல்லாதவர்கள் யாருக்காவது சுஜூத் செய்ய வேண்டும் என்று நான் கட்டளையிடுவதாக இருந்தால், லா அமர்துல் மர்அத அன் தஸ்ஜுத லி ஜௌஜிஹா, ஒவ்வொரு பொண்டாட்டிக்கும் அவருடைய புருஷண்ட காலில் விழுந்து சஜதா செய்யுமாறு நான் கட்டளையிட்டு இருப்பேன். சொல்லியே ஆக வேண்டிய ஒன்று இது. பொண்டாட்டிமார்கள், பொஞ்சாதிகள், மனைவிமார்கள் புருஷண்ட காலில் விழ தேவையில்லை, கட்டுப்பட்டு வாழுங்க, சொல்ற பேச்சு கேட்டு வாழுங்க. ஆம்பளை தான் குடும்பத்துல டிசிஷன் எடுக்கிறவன், பொம்பளை நீங்க அடங்கி தான் போகணும், கட்டுப்பட்டு தான் போகணும். கருத்து சொல்லுங்க, கருத்து சொல்லுங்க, உங்களோட கருத்து தான் முடிவெண்டாக்காதீங்க. ரசூலுல்லாஹ் சொன்ன தர்தீபுக்கு மாற்றம் அது. நிறைய குடும்ப பஞ்சாயத்துகள் நிறைய வந்து குமியுது. எல்லாமே இதுதான் மேட்டர். யாரு ஆளுமை உள்ளவர், யாரு தீர்மானம் எடுப்பவர் யார் என்ற பிரச்சனை. அடிச்சு பிடிச்சி சாவுறாங்க, நிம்மதியா வாழ தெரியல. இந்த உசூலை இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறது. கணவன் காலில் மனைவிக்கு விழுமாறு கட்டளையிட்டு இருப்பேன் என்று சொன்னா
கட்டளை இடல, ஆனா அந்த அளவுக்கு பணிஞ்சு போகணும். ஒவ்வொரு மனைவியும் கணவனுக்கு இப்ப எப்படி நிலைமை தெரியுமா? மாப்பிள்ளக்காரன் கொஞ்சம் உருக்கினான்னு வைங்க, இன்னொட்டி என்று உருக்கினான்னு வைங்க, பொண்டாட்டி இரி 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 என்று இப்படி தேட ஸ்டார்ட் பண்ணுவோம். இரி பெரிய ஒரு கொட்டையோட எடுத்து வரேன், இரி என்ன பண்ணி இவன் என் கூட்டாளி கூப்பிட்றா, வெளியே போயிட்டு வரேன்னு ஓடுவான். ஏன்? மண்டே பொழந்துருவாள்வல், அடிச்சு சாகடிச்சிருவாள்வல். அப்படியே ஆடுறது ருத்ர தாண்டவம் ஆடி முட்டி எல்லாத்தையும் இப்படி கலைச்சு அவரு பொறப்பை விட்டு அடிச்சு வந்து நிப்பாள்வல். பாருங்க, இதெல்லாம் பாத்திலு, பாவம், இது செய்யக்கூடாது. புருஷன்மார்களை நிம்மதியா வாழ வைங்க, அல்லாவுக்காக வேண்டி சந்தோஷமா வாழ வைங்க. அப்படி நிம்மதியை கொடுத்து பாருங்க, அவன் உங்களோட எப்படி நிம்மதியா இருப்பான், உங்களோட எப்படி இறக்கமா இருப்பான். நீங்க சந்தோஷம் நிம்மதியை கொடுக்கலன்னு வைங்க, அவன் உங்ககிட்ட நடிப்பான். அடுத்த கட்டம் என்னது? நடிப்பான். ஒன்றும் இல்லை, நீங்க தான் ஆண்டுவான். அங்க துரோகம் பண்ணி விடுவான். அங்க அவன் உல்லாசத்தில் இருப்பான். நீங்க எந்த நேரமும் அவனை வந்து கண்காணிச்சு கொண்டிருக்க முடியாது. இந்த காலத்துல ஏமாத்துறதுக்கு வழி இல்லை. ஒரு மகனை நம்பி வாழக்கூடிய காலமா இது. படிக்கிறான், போன கையில கொடுத்தா என்னென்னமோ பண்றான், எங்கேயோ உலகத்துக்கு போய் வாரான். வந்தா சாயலும் இருக்காது. எங்கடா போனாண்டி ஹிஸ்டரிய பார்க்க சாயலும் விளங்காது. அப்படி வேலைக்காரங்க இருக்கிறாங்க. அப்ப கவனமா இருக்கணும். அல்லாஹ்க்காக இந்த தர்த்தீபுகளை புரிஞ்சு நடந்துக்கோங்க. முஆத் இப்னு ஜபல் அவர்கள் சொல்றாங்க, இப்னு மாஜால 1843வது செய்தியாக இதை நாங்கள் பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு இப்படி அனுப்பும் பொழுது, இந்த யமனுக்கு அனுப்புறாங்க தானே, அதுல தான் நிறைய டயலாக் வரும். ஒரு இடத்துல சொல்றாங்க, யஸ்ஸிரா, நீங்க 2 பேரும் போய் மக்களுக்கு லேசானதை செய்ய, கஷ்டப்படுத்தாதீங்க. வலா துஅஸ்ஸிரா, அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துறாதீங்க. பஷ்ஷிரா, அவங்களுக்கு நற்செய்தி சொல்லுங்க. வலா துனஃபிரா, அவங்கள வெறுண்டோட செய்து விடாதீர்கள். மார்க்கத்தை பேசும்போது லேசாக்கணும், லேசா சொல்லணும். கட்டு புட்டு வேண்டி வச்ச வேண்டி வைக்க. சில குடும்பங்கள்ல மார்க்கத்தை செய்யறன்ற பேர்ல போலீஸ் ஸ்டேஷன் நடத்தி கொண்டிருக்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல ஓவைசி தான் வாப்பா, கிரைம் ஓவைசி உம்மா, புள்ளைகள் எல்லாம் கான்ஸ்டபிள். போலீஸ் ஸ்டேஷன், அங்க போ, இங்க வா, அப்படி திரும்பு, இப்படி திரும்பு. என்ன வாழ்க்கை? கொஞ்சம் ஜொலியா வாழுங்கப்பா, நிம்மதியா வாழுங்கப்பா, சந்தோஷமா இருங்கப்பா. அப்படி கரடு முரடான ஒரு வாழ்க்கை வாழாதீங்க, நிம்மதியா தொலைச்சிருவீங்க. பொதுமக்களுக்கு, குடிமக்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துறாதீங்க. எப்ப பார்த்தாலும் மைனஸா பேசக்கூடாது, நெகட்டிவாவே பேசுறது அது சரி வராது. அது அப்படிதான், அதாவது கேட்டு போறான், இவனை நம்ப இயலாது, அது அப்படி இது இப்படி, மைனஸ் நெகட்டிவ் மைண்ட்ல பேசாதீங்க. பாசிட்டிவ் எனர்ஜியை வளர்த்துக்கோங்க, பாசிட்டிவா பேசுங்க. ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்கிற உளவியல் குடிமக்களுக்கு சொல்லி கொடுத்தார்கள். கடைசியா சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா முஆத், இந்த யா முஆத் யா முஆத் எவ்வளவு விஷயம் நான் இப்ப சொன்னேன் பாருங்க, எவ்வளவு ஒரு க்ளோஸ் இருக்குது ரசூலுல்லாஹ்வோட அவங்களுக்கு. யா முஆத், இன்னக அஸா அல்லாஹ் தல்கானி பஅத ஆமி ஹாதா. முஆதே, அநேகமாக இந்த வருடத்திற்கு பிறகு நீங்கள் என்னை சந்திக்க மாட்டீர்கள் சொல்லிட்டாங்க. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அப்படியே அசந்து நிக்கிறாங்க. அவு லஅல்லக அன் தமுர்ர பி மஸ்ஜிதி ஹாதா அவு கபரி, அல்லது இந்த வருடத்திற்கு பிறகு என்னுடைய கபரை அல்லது பள்ளிவாசலை தான் நீங்கள் கடந்து செல்வீர்கள், என்னை கடந்து செல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்படாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொல்லும்போது ஃபபகா முஆதுன் ஜஸஅன் லிஃபிராகி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பிரிவை தாங்க முடியாமல் ரொம்ப கஷ்டத்தோடு ரொம்ப கவலைப்பட்டு அழுறாங்க. அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு உங்களை பார்க்க கிடைக்காதா? ஒரு டியூட்டிக்கு அனுப்புறீங்க, செஞ்சுட்டு திரும்பி வந்து உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணணும் என்று நினைச்சா பார்க்க முடியாது என்று சொல்லிட்டீங்களே, போகாம இருக்கவும் மேல, போகவும் வேணும். இவர் ரசூலாவோட நெருக்கமா இருக்கிறதுனால ரொம்ப கவலை. அல்லாஹ்வின் தூதரே, இப்படிப்பட்ட நிலையாண்டு அழுறாரு. அதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆனா பயப்படாதீங்க, என் கிட்ட இருந்தா அவங்க தான் ஜெயிச்சவங்க என்ற அர்த்தம் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்ன அவுலன் நாஸி பில் முத்தகூன், எனக்கு நெருக்கமானவர்கள் யாரு தெரியுமா? முஆதே, நீங்க இந்த பக்கத்துல இல்லைன்னு நீங்க பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. உங்களுக்கு நெருக்கமா நான் இருக்க மாட்டேனோன்னு நினைச்சிடாதீங்க. ரசூலோட ஜனாஸால கலந்து கொள்ள கிடைக்கவில்லை என்று கவலைப்படாதீங்க. காரணம், இன்ன அவுலன் நாஸி பில் முத்தகீன், மனிதர்கள்ல எனக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் யார் தெரியுமா?
இரையச்சம் உள்ளவர்களே. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கொள்கைல தெளிவா இருக்கிறாங்கன்னு பாருங்க, எப்படி கொள்கைன்னு பாருங்க. கிட்ட இருந்தா தான் நெருக்கம் என்ற அர்த்தம் இல்ல, இரையச்சத்தோடு இருங்கள். அப்படி ஆவினா கிட்ட இருந்தா தான் நெருக்கம் வேண்டானா எங்களுக்கு ரசூலுல்லாஹ் நெருங்கலாம் போயிடுமே, மறுமையில எங்களுக்கு ரசூலுல்லாஹ் பக்கத்துக்கு போவேலாம போயிருமே. அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட மறுமையில நெருக்கமாக வாழ்வதற்காக தானே இவ்வளவு கஷ்டப்படுறோம். இந்த உலகத்துல நிறைய தியாகம் செய்றோம். இந்த உலகத்துல அனைவரும் ஆசா பாசங்களுடனும் மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு ஹராமை ஹலாலாக்கி கொண்டு வாழுகின்ற நேரத்தில் ஊர் நீக்கம், பதவி நீக்கம், ஜமாத்துல புறக்கணிப்புகள், மக்கள் மற்ற பொருளாதார நெருக்கடிகள், வறுமைகள் எல்லாத்தையும் தாங்கி பிடிச்சு கொண்டு இந்த கொள்கையில நிக்கிறோம்னா என்ன காரணம்? மறுமையில ரசூலுல்லாஹ்வோட பக்கத்துல போயிட்டு சொர்க்கத்துல அப்படி ஜொல்லியா வாழணும். இந்த உலகத்துல அற்பம் எல்லாம் தேவையில்லைன்னு உதறி தள்ளணும். இதான நோக்கம். எங்களுக்கு இல்லாம போயிடும். ரசூல் அதனால சொல்லிட்டாங்க, முத்தகீன்கள் யாரோ பேசுறதுனால பயான் பண்றதுனால நெருக்க வேண்டிய இல்ல, இறையச்சத்தை கடைபிடி, இறைவனுக்கு அஞ்சி வாழு, அவன் தான் எனக்கு நெருக்கமானவன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அல்லாஹ்வின் தூதருக்கு நெருக்கமானவர்களாக இருக்க முடியும் என்ற மனநிலையோட முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு போறாங்க. பிறகு ஒரு கொள்ளை நோய் பரவுது. அந்த கொள்ளை நோயில முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாகி விடுகிறார்கள், மரணித்து விடுகிறார்கள். உமர் ரலியல்லாஹு காலம் வரக்காட்டிலாம் வாழ்றாங்க, வாழ்ந்து தான் ஷஹீதாகிறாங்க. அவர் மௌத்தா போற நேரத்தில் மக்களுக்கெல்லாம் ரொம்ப கவலை. இன்னும் நிறைய ஒரு மார்க்க தெளிவுள்ள ஒருவர் தானே, சஹாபாக்கள் எல்லாருமே மார்க்க தெளிவுள்ளவங்க தான். இவர் கூடுதலாக குர்ஆனோட தொடர்பு நிறைய விளக்கம் கிடைக்கும். அப்போ அவர் சக்கராத்தில் இருக்கும்போது கூட நபித்தோழர்கள் அந்த தாபீன்கள் எல்லாம் பேசுறாங்க, கல்வியின் ஒளி, கல்வியின் சூரியன் மறைய போகிறதே என்று சொல்லி கவலைப்பட்டாங்க. மிகப்பெரிய ஒரு ஆலிம் நம்ம கிட்ட இருந்து இல்லாம போறாரே என்று கவலைப்பட்டாங்க. அப்ப முஆத் இப்னு ஜபல் சொல்றாங்க, அதுக்கெல்லாம் பயப்படாதீங்க, இந்த மார்க்கம் நிலைநிறுத்தப்படும் காலம் எல்லாம் அல்லாஹ் கல்வியாளர்களை உருவாக்கி கொண்டே இருப்பான், பயப்படாதீங்க. சொன்னது உண்மையா இல்லையா? ஒவ்வொரு நூற்றாண்டிலும் இந்த மார்க்கத்தை பரிசுத்தப்படுத்துற கல்விமான்களை அல்லாஹ் வரவச்சி இந்த மார்க்கத்தை தூய்மைப்படுத்தி கியாமத் வரைக்கும் வஹி இதுதான், மனோ இச்சை இதுதான் என்றதை பிரிச்சு காட்டி தெளிவான ஒரு கொள்கை விளக்கத்தை தந்து கொண்டிருக்கிறானா இல்லையா? அது முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சரியாகவே உணர்ந்திருந்தார்கள். சொன்னார்கள், பயப்படாதீங்க, நான் மூத்தா போனா கல்வி மூடிப்பட்டிருச்சுன்னு அர்த்தமா? இல்லை, அல்லாஹ் தஆலா கல்வியாளர்களை உருவாக்குவான் என்று சொல்லிக் கொண்டிருக்க அவர் கலிமா சொல்லி அவர் ஷஹீதாகிறார், மௌத்தா போறார். இதுதான் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். முஆத் என்று கேட்டா சாதாரணமா இட போட்டு இருப்பீங்க, சாதாரணமா இட போடுறதுக்குரிய ஒரு ஆளே இல்ல. அவரு மிகப்பெரிய அந்தஸ்தில் உயர்ந்த, மிகப்பெரிய இரையச்சத்தோடு வாழ்ந்த. எந்த அளவுக்கு இரையச்சம் என்றா, அவர் தொழுகை நடத்தும் போது அவர் தான் பக்கரா ஓதுவாரு. பின்னாடி இருப்பவங்க, இந்த ஆளு பக்கரா ஓத ஸ்டார்ட் பண்ணிட்டாரு, இனி ருக்குக்கு போக மாட்டாரான்னு தொழுகையை விட்டே போய் ரசூலுல்லாஹ் கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ற அளவுக்கு. ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, அஃபத்தானும் அந்த யா முஆத், நீங்க குழப்பம் பண்றீங்களா? இமாமத் பண்ணா பின்னாடி பலவீனமானவங்க இருப்பாங்க, பார்த்து இமாமத் பண்ணுங்க, உங்களுக்கு கிராத்து தெரியும் என்று இழுப்பீங்களா? கவனம் என்று ரசூலுல்லாஹ் கண்டிச்ச செய்தியெல்லாம் நாங்க பார்க்கிறோம். அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரொம்ப நெருக்கமாக இருந்து வாழ்ந்தாங்கன்றதெல்லாம் நாங்க பார்க்கிறோம். அத்தகைய நபித்தோழர்களுடைய வாழ்க்கையில படிப்பினைகளை நாங்கள் பெற்று நம்முடைய வாழ்க்கையை அவர்கள் அளவுக்கு இல்லாவிட்டாலும் ரொம்ப நெருக்கமாக அவர்கள் நெருங்குவதற்கு முடியாவிட்டாலும் நம்மால் முடிந்த அளவு இறையச்சம் உள்ளவர்களாக வாழ்வதற்கு வல்ல ரஹ்மான் நமக்கு அருள் புரிவானாக என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.